ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க பேரு நிங்ஷி. அவங்க ஏதோ தள்ளாடிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்களா. அந்த இடத்துக்கு 2 பேர் வந்து நிக்கிறாங்க. என்னம்மா நிங்ஷி இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க, பழைய மாதிரி மறுபடியும் உன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே என்னோட வலையில வந்து நீங்களே மாட்டினீங்களா அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன நடந்திருக்குன்னா, நெல்சன் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அவங்க சின்ன வயசுலேயே காணாம போயிருப்பாங்க. அதனால ஒரு ஆர்ஃபனேஜ்ல போயிட்டு ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த வில்லி. கொஞ்சம் பெரிய வயசு ஆன பிறகு மறுபடியும் ஹீரோயினை கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. ஆனா ஹீரோயின் திரும்பி வந்தது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. அதனால அந்த பொண்ணை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து அவங்கள போதை ஆக்கிருப்பாங்க போல. அவங்கள ஒரு ரூம்ல தள்ளி ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு அந்த ஆளு ஹீரோயினோட ஃபியான்சி தான் சொல்லியும் நம்ப வச்சிருக்காங்க. அந்த டைம் அவங்க பிரெக்னென்ட் ஆகி 7 months ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உண்மை தெரியுது இது வந்து அவங்க ஃபியான்சி கிடையாது, ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர். அது அவனே வேற வந்து சொல்றான், எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒன்ன பிடிக்கல, இவ்வளவுதான் ரொம்ப பிடிச்சது. உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது, ஆனா அதை தெரிஞ்ச நான் இத்தனை நாள் சொல்லாம இருந்தது என்னோட தப்பு தான், மன்னிச்சிடு. ஆனா உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பா இல்ல அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே அவங்களுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. செம்மையா உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க. இதை நீங்க முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, இந்த குழந்தையோட அப்பாவை நான் எங்க போய் தேடுவேன், யாருன்னு எனக்கு தெரியல சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்களா. அந்த நேரம் இந்த வில்லி என்ன பண்றா, ஹீரோயினை பிடிச்சி அந்த கார் வர இடத்துல தள்ளி விட்டுறா. அந்த இன்சிடென்ட்ல ஹீரோயினுக்கு பலமான அடி. குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப டெலிவரியும் ஆயிடுது போல. அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு நமக்கு காமிக்கல. ஹீரோயின் மட்டும் வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க, என்னோட குழந்தை இவத கொண்டுட்டா அப்படின்ட்டு. இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு இவங்களை அப்ராடுக்கு பேக்கப் பண்ணிருப்பாங்க போல. இப்ப அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்ததுக்கு மெயினான ரீசனே இவங்களோட குழந்தைக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான். இப்ப அந்த வில்லி சொல்றா, நீ எதுக்கு இப்ப திரும்பி வந்த, தேவையில்லாம மறுபடியும் வந்துட்டியா, சரி வரதா செஞ்சுட்டு வேற ஏதாவது பண்ண வேண்டியதானே, நான் நடிக்க போற அந்த ரோலுக்கே வந்துட்டு காம்படிஷன் போட்டுட்டு இருக்க, இனிமேட்டு நீ வரக்கூடாது சொல்லிட்டு அவளை ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அவங்க போற வரைக்கும் என்ன திறந்து விட்டு சொல்லிட்டு இருந்த ஹீரோயின் அவங்க போன பிறகு எழுந்து நிட்டு இது எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படின்ட்டு சொல்லி சிரிக்கிறாங்களா. அந்த இடத்துல ஒரு சின்ன சத்தம் வருது. என்னடான்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு சின்ன பையன் இருக்கான், ரொம்ப கியூட்டா இருக்கான். அவன் யாரோடய விளையாடிட்டு இருந்துருவா போல. ஒரு அட்டை பெட்டிக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். இருப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து விடுறாங்களா. அதுல இருந்து வெளில வந்து பாக்கிறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கான். அவங்க வேற நினைச்சு பாக்குறாங்க, எனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா கண்டிப்பா இதே வயசு தான் இருக்கும் அப்படின்ட்டு. இப்பதான் பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சு காமிக்கிறாங்க. அவங்களுக்கு டெலிவரி ஆயிருக்கும் இல்லையா, அப்ப வந்துட்டு நர்ஸ் குழந்தை எடுத்து வந்து கொடுத்துட்டு உங்க குழந்தை எங்களால காப்பாற்ற முடியல அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு காலில் சின்னதா ஒரு மச்சம் இருக்கு, அதை நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப இந்த பையனும் காலை சொரிஞ்சிட்டு இருக்கானா பார்த்தா அவனுக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன மச்சம் இருக்கு. ஒருவேளை அந்த குழந்தை தான் இந்த குழந்தையா தெரியல. சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஹீரோனா கேக்குறாங்க, நீ யாரு, இங்க என்ன பண்ற, இவ்வளவு க்ளோஸ்டான சர்க்கிள் இருக்கிறே, மூச்சு வாங்காத அப்படி சொல்லிட்டே இருக்காங்களா. அப்படின்னு பார்த்தா அவனுக்கு ஜுரம் அடிக்குது போல. அதனால அந்த இடத்துல வெளியில போறதுக்கு எந்த இடமும் இல்லைன்றதுனால மேல ஒரு சீலிங்ல இடம் இருக்கு. அதனால அது வழியா இவன் அனுப்பலான்னு பாக்குறாங்க. அப்ப அவன் கையை பிடிச்சிட்டு டைட்டா பண்ணிட்டு இருக்கானா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது வெளில வந்துருவேன், உன்னால முடிஞ்சா வெளியில போய் நீ யாரையாவது ஹெல்ப்க்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அவனை மேல அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதே நேரத்துல அந்த ஹோட்டல் முழுக்கவே வந்துட்டு இந்த குழந்தை எங்க குழந்தைங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தன் குழந்தை மும்மரமா தேடிட்டு இருக்கான். அவனோட பேரு ஈத்தன். அவன் போயிட்டு அண்ணா உங்க குழந்தை காணுன்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அவனும் எழுந்து அடிச்சிடறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இவரோட பேரு லூ. அங்க அடி வாங்கிட்டு படுத்துட்டு இருக்கானே ஈத்தன், அவன் தான் இவங்களோட தம்பி போல. இருந்தாலும் சம்மாடி வாங்கிட்டு குழந்தை எப்படி அட கேர்லெஸ்ஸா விடுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. அந்த நேரம் பார்த்து இந்த பையனை ஓடி வந்துடான். அப்பா நீ நல்ல வேலை திரும்பி வந்து என் வயிற்றுல பாலை வாத்து அப்படின்ட்டு சொல்லிட்டு வாட செல்லும் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்களா. அப்ப அவனுக்கு உதறி விட்டுட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு கையை பிடிக்கிறான். என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்களா. அங்க வாங்கன்ற மாதிரி ஆக்ஷன்லயே காமிக்கிறான். ஐயனும் ரீசன் இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு லூவை பின்னாடியே போறாரு. அங்க பார்த்தா ஹீரோயின் படுத்துட்டு இருக்காங்க, மயக்கத்திலேயே இருக்காங்க போல. அதனால இவரே போயிட்டு சேவ் பண்ணலான்னு கிட்ட போறாரா. அப்போ பார்த்தா இவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபெமிலியரான ஃபீல் இருக்கு. என்ன இவங்களை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஃபீலா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே ஹீரோனை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க போல. அங்க படுக்க வச்சிருக்காங்க. இந்த குட்டி பையவர் அவங்க கிட்ட இருந்து வெளியவே வர மாட்டான். ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்கானா. அப்ப அவங்க பக்கத்துல இருக்கவங்களா சொல்றாங்க, ஒருவேளை அவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு போல, நம்ம முடிஞ்ச அளவு அவங்களோட உண்மையான அம்மாவை நம்ம தேடி கண்டுபிடிச்சாகணும், அப்பதான் அவன் இன்செக்யூர் ஃபீல்ல இருந்து வெளியில வருவான், அவனோட ஆட்டிசம் நல்லபடியா குணமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே ஹீரோ எதையும் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரா. அப்ப அவர் சொல்றாரு, குழந்தை அங்கேயே தூங்கட்டும், நீங்க விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அமுச்சு வச்சிடறாங்க. அப்படியே விடிஞ்சோ போயிடுது போல. ஹீரோவும் தூங்கல, அங்கேயோ கண்டு 2 பேரும் தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்துட்டாங்களா. என்ன நான் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. பார்த்த பக்கத்துல ஷாபு படுத்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு போத்திலாம் விட்டுட்டு, இதை பாருங்க நீங்க ஏதோ எனக்காக கை மாறலாம் செய்ய வேண்டாம், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணா அதனால அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டான், அதனால எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ யோசிச்சுட்டு இந்த திடீர்னு திரும்பிட்டு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டாரா. ஹீரோனுக்கு ஷாக் ஆயிடுது. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, உங்க பையனை காப்பாத்தினது
அதுக்கு உங்களே எனக்கு தரணுன்றலாம் அவசியம் கிடையாது அப்படி சொல்றாங்களா. இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன உனக்கு தரலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு தான் பொண்ணுனாவே பிடிக்காது, அப்புறம் எப்படிங்க நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஈத்தனும் அவருக்கு பொண்ணு பிடிக்கலன்னா இந்த பையன் எப்படிங்க வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒருவேளை இது வேற வழியில வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, டே நீ இவனை தூக்கிட்டு வெளியில போடான்ட்டு ஈத்தன் கிட்ட சொல்றாங்களா. எதுக்கண்ணா அப்படின்னு கேட்டா, அவங்க தான் சொன்னாங்கல்ல எனக்கு தான் பொண்ணே பிடிக்காதுன்ட்டு, என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோனும் உடனே பெட்ல இருந்து எழுந்துட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்ப ஹீரோ தடுத்து நிறுத்திட்டு, உன்னை நான் கிளம்ப சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்றாங்களா. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என்ன விடுங்களா அப்படின்னு சொல்றாங்களா. சரி நீங்க போறதுக்கு முன்னாடி ஷாபுக்காக ஏதாவது ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போங்க சொல்றாங்களா. இதை நான் உடனே எழுதுறேன்னு சொல்லிட்டு கடகடன்னு எழுதிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டா அந்த ஆடிஷன் நடக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் போறாங்க. அங்க அந்த வில்லியோ பக்கத்துல மேனேஜர் நின்னுக்கிட்டு, ஆடிஷன் எல்லாம் எப்பயோ முடிஞ்சிச்சு, மெயின் ரோலுக்கு என்னதான் எடுத்திருக்காங்க, இப்போ வந்துட்டு மெயின் ரோலுக்காக நான் காம்படிட் பண்றேன் சொன்னா என்ன அர்த்தம் அப்படி கேக்குறாங்க. நான் காம்படிட் பண்ண வந்து மெயின் ரோலே இல்லையே அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த டிராமால இன்னொரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் இருக்கு போல, சப்போர்ட்டிங் கேரக்டர், அதுக்கு தான் வந்திருக்காங்களா. சரி வாங்க அதுக்கும் நம்ம வந்து ஆடிஷன் பண்ணிடலான்ட்டு அந்த டைரக்டர் கூட்டிட்டு போறாரு. நடிமா அப்படின்ட்டு சொன்ன உடனே ஹீரோயின் நிமிந்து ஒரு பார்வை தான் பாக்குறாங்க. அந்த பார்வையில எல்லாரும் அங்க மயங்கி விழுந்துடுறாங்க. அதே மாதிரி அந்த டைலாக் டெலிவரி எல்லாம் பண்றாங்களா. ஓகே இந்த ரோலுக்கு இவங்க தான் பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயினை செலக்ட் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த வில்லியோ மேனேஜரும் வந்துட்டு, நானும் பாக்குறேன், எனக்கு கீழே தானே நீ இருக்க போற, என்கிட்ட எப்படி அடி வாங்க போற மட்டும் பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவ்வளவு கிளம்பிடுறான். ஹீரோயின் ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்ன நடக்குது நீ வெயிட் பண்ணி பாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டுல அந்த ஷாபோ ஒரே சண்டை போட்டுட்டு இருக்கான், இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கான். எனக்கு சொல்லாம அவங்க கிளம்பிட்டாங்களே அப்படின்றதுக்காக ஈத்தனும் முட்டி போடாத விதமா கெஞ்சிட்டு இருக்கானா. அந்த நேரத்துல ஹீரோ வந்துடுறாரு. அப்ப ஈத்தனும் இவன் எப்ப கண்ணை முடிச்சுட்டு அந்த ஆண்டி வீட்டுல இல்லைன்றதை கண்டுபிடிச்சிட்டானோ அப்பத்துல இருந்தே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்றாங்களா. அப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு, உனக்காக அந்த ஆண்டி ஒரு நோட் விட்டுருக்காங்க இந்தா அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அதுல வந்துட்டு என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ ரொம்ப கியூட், ஐ லவ் யூ அப்படி சொல்லி போட்டிருக்காங்களா. அதை பார்த்தீங்கன்னா அழகா சிரிக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ ஈத்தனோ காலையில இருந்து இவனை ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்காக நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், இவங்க ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல இவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்களே சொல்றாங்களா. அப்ப இவன் எழுதி காமிக்கிறான். என்னன்னு பார்த்தா, எனக்கு அந்த ஆண்டியை பார்க்கணும், அப்பதான் நான் சாப்பிடுவேன் மாதிரி எழுதியிருக்கானா. அப்ப ஹீரோவோ அவன் கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம், சரி நம்ம தனியா தான் சாப்பிடுறோம், நமக்காக ஹாட் பாட்ல செஞ்சு வச்சிருக்கோமே, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கா, நான் அது கூட சேர்ந்து சாப்பிட கூட என்னால முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து யாரோ கது தட்டுறாங்களா. யாருடன் கது தட்டு பார்த்தா ஷாபு வந்து நிக்கிறாரு. நீ என்னடா இங்க பண்ற சொல்லி நிமிந்து பார்த்தா ஹீரோ அங்க வந்து நிக்கிறாரு. லூ என்ன பண்றீங்க இந்த டைம்ல இங்க அப்படின்னு கேக்குறாங்களா. இல்ல நாங்க இந்த பக்கம் வந்தோம், அதனால தான் உங்களை பார்த்துட்டு போலாம் வந்தோம், உள்ள கூப்பிட மாட்டீங்களா அப்படின்றாரு. அவங்களும் உள்ள வாங்க அப்படி சொல்லிட்டு, இப்பதான் நான் டின்னர் சாப்பிட்டு இருக்கேன், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு சும்மா தான் கேக்குறாங்களா. ஆனா அவங்க ஓகே அப்படி சொல்லிட்டு இந்த பையன் ஃபர்ஸ்ட் போய் உட்காந்துடுறான். ஹீரோ பக்கத்துல இருந்து உட்காந்துக்கிறாங்களா. அப்ப ஹீரோ நினைக்கிறாங்களா, சும்மா தானடா கூப்பிட்டு அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹாட் பாட் வேறையா ஒரே ஸ்பைசியா இருக்குமா, ஹீரோவால அதுக்கு தாங்கவே முடியல. ஆனா அந்த ஷாபோ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னங்க உங்களுக்கு காரம் ஒத்துக்காதா, ரொம்ப ஸ்பைசியா இருக்கான்னு கேக்குறாங்களா. எனக்கு ஒத்துக்காது, ஆனா இந்த பையனுக்கு ஒத்துக்கோ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோயின் அதுல இருந்து ஒரு கேரட் எடுத்து ஊற வைக்கிறாங்க. அந்த பையன் அதே மாதிரி கேரட் எடுத்து ஊற வைக்கிறான். என்ன இவங்களோட ரெண்டு பேரோட ஹாபிட்டும் ஒரே மாதிரி இருக்குன்ட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த டைம்ல பின்னாடி வந்துட்டு இடி இடிச்சு செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றாரு, நாங்க வரும்போதே வெதர் பார்த்துட்டு தான் வந்தோம், ரொம்ப கடுமையான மழை இருக்கும் போல, நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்கலன்னா நாங்க வேணா இங்க தகிக்கிட்டோம், இந்த டைம்ல நாங்க திரும்பி போனா ஏதாவது ரிஸ்க்ல மாட்டிப்போம் அப்படின்னு கேக்குறாரா. அதுக்கு ஹீரோயினும், முதல்ல நீங்க எதுக்கு இந்த வெதர்ல வெளில வந்தீங்கன்ட்டு யோசிச்சுட்டு, சரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்படின்ட்டு சொல்ல வராங்க. அதுக்கு ஹீரோ, எங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி ஷாபுவும் நல்லா படுத்து தூங்கிடுறான் போல. ஹீரோயின் தான் தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இவன் மட்டும் என்னோட குழந்தையா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா. இப்போ கொஞ்சம் காத்து வாங்கலான்ட்டு பால்கனிக்கு வராங்க. அங்க பார்த்தா ஹீரோ பட்டன் எல்லாம் கழட்டி விட்டு செக்ஸியா நின்னுட்டு இருக்காரு. ஐயோ இவரை நான் இப்படி நிக்கிறாரு, பார்த்தாவே டெம்ட் ஆயிடும் போலேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்களா. என்ன நீங்க அங்க பாத்துட்டு இருக்கீங்க, வாங்க பக்கத்துல உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப அங்க கிட்ட வந்து ஹீரோனும், எனக்கு ஒரு சிகரெட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. சிகரெட் தானே வேணும்னு சொல்லிட்டு அவர் லைட்டா ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு அந்த பஃபோட ஹீரோனை போய் கிஸ் பண்ணிடுறாங்க. புகையா பறந்துட்டு இருக்கு. அப்ப ஹீரோனை தடுத்து விட்டு இருமிட்டு இருக்காங்களா. என்ன நீங்க பண்றீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்களா. அப்ப ஹீரோவோ, உங்களுக்கு என்ன இன்னொரு பஃப் வேணுமா அப்படி சொல்றாங்க. இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், ஸ்மோக்கே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும், எனக்கு தூக்கம் வருது, நான் பெட்டுக்கு போறேன் அப்படி சொல்றாங்களா. அப்ப ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிட்டு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி சொல்லி கேக்குறாங்களா. என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் அதே கேட்டுட்டு இருக்கேன், கல்யாணம் எல்லாம் சின்ன விஷயமா, அதெல்லாம் எனக்கு முடியாது அப்படி சொல்றாங்களா. அப்ப அவரும், கல்யாணம் வேணாம்னா என் கூட மட்டும் தான் இருக்கணும் நீ நினைக்கிறியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. நாளா கல்யாணத்துக்கு முன்னாடி யாரு கூட இன்டிமேட்டா இருக்க மாட்டேப்பா அப்படின்னு சொல்றாரா. அப்ப அவங்களும், ஷாபு எங்க இருந்து வந்தா அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, எனக்கே தெரியாம நடந்த ஒரு இன்சிடென்ட் தான், ஷாபுவோட அம்மா யாரும் கூட எனக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒருவேளை ஷாபு என் கூட இருக்கனால தான் நீ கல்யாணம் பண்ணிக்க மட்டும் சொல்றியான்னு கேக்குறாங்களா. அதுக்கு அவங்களும், அதெல்லாம் கிடையாது, அவன் எவ்வளவு ஒரு கியூட்டான பேபி, அவனுக்காக நான் வேண்டாம் சொல்லவே மாட்டேன், நான் என்னோட நிலைமை உங்களுக்கு என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோவோ, நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, மெதுவாவே இவளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சுட்டுறாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினும் ஷாபு இறங்கி வராங்களா. இறங்கி வந்துட்டு அப்படி சோம்பல் முறி
யோசிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி பண்றாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அந்த நேரத்துல ஹீரோனோட மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது. இன்னுமா நீ கிளம்பல, 10 மணி ஆக போகுது, 10 மணிக்கு இங்க ஈவென்ட், அது உனக்கு தெரியுமா இல்லையான்னு கேக்குறாங்க. என்ன நீங்க இந்த லாஸ்ட் மினிட்ல எனக்கு சொல்றீங்க, இன்னும் ஹாஃப் அன் அவர் தான் இருக்குல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உடனே கிளம்பி வாட்டு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோனும் திணறிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ தான் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்களா. இல்ல ஹாஃப் அன் அவர்ல நான் ஒரு ஈவென்ட்ல இருக்கணும், என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்றாங்களா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் தான் இருக்கேன் சொல்லிட்டு ஒரு போன் பண்றாங்க. பார்த்தா அவ்வளவு ட்ரெஸ் வந்து இறங்குது. இதுல இருந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு டக்குன்னு கிளம்பி வா, போற வழியிலே நீ மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா. சரி ஓகேட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்து போய் போட்டுட்டு அப்படியே கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ தான் வண்டி ஓட்டு போறாரு. நீங்க வரீங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்களா. ஆமா நான் தான் வரேன், என்ன தவிர வேற யாரும் வந்தாலும் உன்னால டைமுக்கு போய் சேர முடியாது சொல்றாங்களா. அதனால 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஈவெண்ட்ல ஹீரோயினை தவிர எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. என்னங்க இந்த சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு ஒருத்தவங்க வராங்கன்னு சொன்னீங்க, அவங்க வரவே காணும், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்களா. கண்டிப்பா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மேனேஜர் தான் இல்ல, அவன் வரமாட்டான்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவனும் இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன் பண்ணிட்டு 1ன்னு சொல்றானா. ஆனா அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஹீரோயின் என்டர் ஆயிடுறாங்க. இப்ப டேரக்டரும் நான் சொன்ன கரெக்டா இருக்கும் பாத்தியா, அந்த பொண்ணு தான் இதுன்னு சொல்றாங்க. பார்த்தா கார்ஜியஸா வந்து நிக்கிறாங்க ஹீரோயின். அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னது இந்த சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு இவ்வளவு அழகான பொண்ணா அப்படின்ட்டு ஆவான்ட்டு வாயை பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருக்க ஒரு லேடி வந்துட்டு ஐயோ இந்த ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு, உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா. அப்ப அவங்க மேனேஜர் வந்துட்டு நீ என்ன இவ்வளவு கிளாஸியா ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, நீ என்ன லீடா, நீ ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தானே, ரூல்ஸ் உனக்கு தெரியாதா சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு அவங்களும் நீங்க தான் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனீங்க, முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களை கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஹீரோனோட அப்பா இருக்காரு இல்லையா, அவங்க இந்த ஈவென்ட்டுக்கு வராங்க. அவங்களும் ஒரு இன்வெஸ்டர் தான் போல. ஒரு ஸ்ட்ரெயிட்டா இந்த இன்னொரு வில்லி இருக்கா இல்லையா, அவ தான் என் பொண்ணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கிருந்து பார்த்தா ஹீரோயின் தெரியுறாங்க. ஏய் நீ எப்போ அப்ராட்ல இருந்து வந்த, என்கிட்ட கூட சொல்லாம வந்துட்டியா, இந்த ரோலுக்கு நீ தான் நடிக்கிறியா, தயவு செஞ்சு இதுல இருந்து வெளியில வந்துரு, எந்த முகத்தை வச்சுட்டு நீ இப்படி வெளியில சுத்திட்டு இருக்க, உன்னோட பழைய விஷயம் எல்லாம் வெளில வந்துச்சுன்னா எங்க மானதா போகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. உங்களுக்கும் எனக்கும் அப்பா பொண்ணுன்ற பந்தமே இல்ல, எதுக்கு நீங்க ஆர்டர் போடுறீங்கன்னு சொல்றாங்களா. அப்ப அவனுக்கு கோவம் வந்துட்டு பலான்னு அரைஞ்சிடுறான். அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல, இவ இந்த சப்போர்ட்டிங் ரோல் பண்ணக்கூடாது, நான் தான் இன்வெஸ்டர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்களா. இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு பொண்ணு பேசிக்கிட்டே வெளியில போயிட்டு இருக்கா. அதை வந்து ஹீரோவும் காதுல வாங்கிட்டாரு போல. உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கலவரமே போயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயினை புடிச்சு வெளில தள்ள பாக்குறாங்களா. அப்ப ஹீரோ வந்து கையை பிடிச்சிடுறாரு. உனக்கு ஒன்னும் இல்ல தானே அப்படின்ட்டு கேட்டுட்டு ஹீரோயினை ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு இந்த சீரிஸோட டைரக்டர் பாலியா அவர்கிட்ட போயிட்டு உங்களோட சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், உங்களோட மத்த இன்வெஸ்டரை விட நான் டபுளா இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிடுறாங்களா. அது கேட்டோன்னே டைரக்டருக்கு ரொம்ப ஆனந்தம் ஆயிடுது. ரொம்ப நன்றி சார்லாம் சொல்றாங்களா. அப்ப ஹீரோவோ உங்க ப்ராஜெக்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கல, அப்பனா இந்த டிராமால யார் இருக்கணும் இருக்க கூடாது நானும் சொல்றதுக்கு உரிமை இருக்கு தானே கேக்குறாங்களா. டைரக்டரும் அதெல்லாம் இருக்கு சார் அப்படி சொல்றாங்க. இப்போ உடனே ஹீரோ திரும்பிட்டு நீ கொஞ்சம் நடிச்சு காமிமான்னு சொல்றாங்களா. இப்ப ஹீரோயினோ வில்லி கிட்ட போயிட்டு நீ என்ன ஒரு தடவை தானே அடிச்சா, அதுக்கு நான் உன்னை 2 தடவை அடிக்கிற சொல்லிட்டு பலான்ட்டு 2 தடவை அடிச்சிடுறாங்க. அங்க இருக்க அவங்க அப்போ என்னடி பண்றேன்னு சொல்லி கேட்டா இது வந்து டிராமால இருக்க ஒரு ஸ்கிரிப்ட் தான், என்ன உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு அவர் சொல்றாரு இல்ல நீ வேணுட்டே அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் பண்ற அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவை கையை தட்டிட்டு வா இப்படிதான் நான் எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி தான் நடிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. கூடவே டேரக்டர் சேர்ந்துட்டு கையை தட்டிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா வந்து கேக்குறாரு உனக்கு தெரியுமா மிஸ்டர் லூவை நீ இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா, உனக்கும் அவருக்கு என்ன கனெக்ஷன் கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயினோ எனக்கு அவருக்கும் ஒன்னும் கனெக்ஷன் கிடையாது, எனக்கு அவர் யாருன்னு தெரியாது சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்களா. அங்க பார்த்தா ஹீரோ வாசலே நின்னுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினோ என்ன லூ நீங்களே ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டீங்களா அப்படி சொல்லி கேட்டுட்டு ஐயோ நான் என்ன பேசுறேன் எனக்கு தெரியல சொல்லிட்டு சாரி என்ன நீங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படி கேக்குறாங்களா. அப்ப ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட கார்ல வந்து இறங்கினா, அதுக்குள்ள என்ன மறந்துடுச்சா, அதுக்குள்ள என் கூட இருக்க கனெக்ஷனை கட் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே கேட்டுட்டு கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வராங்களா. அப்ப ஹீரோனை பிடிச்சிட்டு இதை பாருங்க முன்னாடி உங்க பையனை நான் காப்பாத்தினேன், இப்ப நீங்க என்ன காப்பாத்துனீங்க, இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு, என்ன விடுங்க சொல்லிட்டாங்க. அது கிளம்புறாங்களா. அந்த நேரம் பார்த்து ஈத்தன் கால் பண்ணிட்டு இந்த பையன் ரொம்ப அமுக்கலை பண்ணிட்டு இருக்கான், ஹீரோயின் வீட்டுல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கூட்டு வந்தேன், அவங்க இங்க இல்லன்னு தெரிஞ்சோடனே ஒரே அமுக்கலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ சரி நீ ஹீரோயினுக்கே கால் பண்ணி வர சொல்லு அப்படின்ட்டு சொல்லிடுறா. ஹீரோயின் கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிருப்பாங்க, அதுக்குள்ள கால் வந்துடுது. உடனே ஹீரோ கிட்டே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போனோம், உங்க பையன் ரொம்ப டார்ச்சர் பண்றானா வாங்க போலாம் சொல்றாங்களா. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வாங்க போலாம் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்க போனா ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் போய் நின்று என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுற வானிலை பேசிட்டு இருக்காரு. இங்க இருக்கவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க இவர் இந்த மாதிரி கிடையாது, அவர் ரொம்ப காமா தானே பேசுவார் பையன் கிட்ட அப்படின்ட்டு. இவர் இப்படி நடந்துக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டு அங்கிருந்து ஓடி வந்து திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா நீங்க குழந்தைங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க, அவனே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் சைல்டு, அவனை நீங்க பத்திரமா பாத்துக்கணும் தானே, இந்த மாதிரி கத்தக்கூடாது அப்படி சொல்லிடுறாங்களா. அப்ப ஈத்தன் பாக்குறான் ஐயோ இவங்க என்னோட அண்ணாவை திட்டாங்க முடிஞ்சது அவங்க கதை அப்படின்ட்டு. ஹீரோனும் அதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஐயோ இவனை போய் நான் திட்டிட்டேனே, இவன் என்ன போட்டு தள்ளிடுவானா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோவோ சரி ஓகே நான்
நான் தான் தப்பு, நான் அந்த மாதிரிலாம் திட்ட மாட்டேன், இனிமேட்டு ஒழுங்கா நடந்துக்கிறேன்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயினும் இதுதான் கரெக்ட், இனிமேட்டு காமா நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவ பக்கம் திரும்புறாங்க. இதை பாரு, இந்த மாதிரி பொருள்லாம் நீ தூக்கி போடக்கூடாது, ஆண்டி சொல்ற மாதிரி கேட்கணும் சரியா அப்படின்றாங்களா. அதுக்கு அவனும் ஓகேன்னு மண்டி ஆட்டுறான். இது எல்லாத்தையும் ஈதன் பார்த்துட்டு என்ன ஒரே நேரத்துல அப்பா புள்ள 2 பேரையும் நுனி விரல்ல கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இப்ப ஹீரோ சொல்றாரு, நீயே பாக்குறல அவனோட பிஹேவியர்ல கொஞ்சம் மாற்றம் இருக்கு, நீ இருந்தா அவன் கண்ட்ரோல்டா இருக்கிறான், அதனால கொஞ்ச நாள் நீங்க எங்க கூட தங்க கூடாதா அப்படின்ட்டு கேக்குறாங்க. என்னது நான் இங்க தங்கணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்களா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஷாபாவும் வந்துட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ்ன்ற மாதிரி காமிக்கிறானா. அதுக்கு ஹீரோயின் சரி ஓகே நான் கொஞ்ச நாள் இங்கே தங்குறேன்னு ஒத்துக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஹாப்பி ஆயிடுது. இப்ப ஷபாவும் அவனோட பிளே ஏரியால உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். ஹீரோனும் அங்கதான் இருக்காங்க. அவனுக்கு கால் அடிக்குது சொல்லிட்டு ஷூ எல்லாம் கழட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கானா. அங்க ஏதோ தெரியுது சொல்லிட்டு ஹீரோனும் பார்க்க வராங்க. அந்த இடத்துல இவன் பசில் எல்லாம் போட்டு வச்சிருவான் போல, அந்த கால் வலிக்கு விழுற மாதிரி போயிடுறாங்க. ஹீரோ தான் வந்து காப்பாத்திடுறாரு. ஹீரோன் யோசிக்கிறாங்க, ஐயோ யாருதான் இவருக்கு இப்படி ஒரு ஃபிகரை கொடுத்தாங்கன்னு தெரியலையே, இவ்வளவு டெம்ப்டா இருக்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோவே பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப ஷாபா வந்துட்டு எழுதி காமிக்கிறான், நீங்க 2 பேரும் கிஸ் பண்ண போறீங்களா அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு ஹீரோனும் விலக்கி விட்டுட்டு இல்ல நாங்க சும்மா தான் விழுந்தது காப்பாத்தினாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட கார் சாவி வீட்டு சாவி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு, இந்த வீட்டுக்கு நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம், இங்க இருந்து வேலைக்கு போறது கொஞ்சம் தூரம் ஆனாலும் இந்த காரை வச்சுக்கோ அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்களா. ஹீரோனும் பார்த்துட்டு அப்பா இவருக்கு எவ்வளவு பெரிய மனசு, இவரோட குழந்தைய நல்லா பாத்துப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டும் ஆயிடுது. ஹீரோயின் அந்த பையன் 2 பேரும் ஒரே பெட்ல படுத்து தூங்கிடுறாங்க போல. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோனை கூட்டிட்டு அவங்க பெட்ல படுக்க வைக்க போறாங்களா. அப்ப ஹீரோயின் கனவு நினைச்சிட்டு கனவுல கூட பாரு நீங்க எவ்வளவு கியூட்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பரவாயில்ல கனவு தானேட்டு போய் கிஸ் பண்ணிடுறாங்க. அப்ப ஹீரோவோ பாரு நீ தான் ஃபர்ஸ்ட் என்ன கிஸ் பண்ண சொல்லிட்டு அவரை கிஸ் பண்ணிட்டு இருக்காரா. ஹீரோயின் அந்த நேரம் பார்த்து தூங்கி விழுந்துடுறாங்க. அப்ப ஹீரோவோ இன்னும் நமக்கு டைம் இருக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் விடிஞ்சிடுது. ஹீரோயினும் எழுந்துட்டுப்பா என்ன ஒரு வியர்டான கனவு கண்டோம்னா, கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாவா, அவரை போய் நான் இப்ப கிஸ் பண்ணிட்டேனே, இப்ப எப்படி அவர் மூச்சுல முழிக்க போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வராங்களா. அந்த இடத்துல ஹீரோவும் அந்த குட்டி பையனை விளையாடிட்டு இருக்காங்க. அதையே இவங்களும் அப்படி மெய் மருந்து பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல நானும் ஏதோ பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடியே போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஷோபாவும் வந்துட்டு கொஞ்சம் சோகமாயிடுறானா. அப்ப ஹீரோ சொல்றாரு உனக்கு செட்டுக்கு போகணுமா அப்படி கேக்குறாரு. ஆமாண்டா அவனும் மண்டியாட்டுற. இப்ப இவங்க 2 பேரும் கூட சேர்ந்துட்டு ஹீரோயினுடைய செட்டுக்கு தான் போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோயின் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி தெளிவா உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்ப அந்த வில்லி பொண்ணு வந்துட்டு ஒன்னாலாம் என்ன ஜெயிக்கவே முடியாது பாரு இன்னைக்கு நான் எப்படி டயலாக் டெலிவர் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த சீனுக்கு போறாங்க. அந்த இடத்துல ஹீரோ அவங்க பையனும் வராங்களா. இதை பார்த்தோன்னே இவர் எதுக்கு செட்டுக்குலாம் வராருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆண் பாத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒரு லேடியும் இவ்வளவு பெரிய மில்லியனருக்கு இங்க என்ன வேலை, யார பக்கத்துக்காக வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ நின்றுட்டு இருக்காரு இல்லையா, அங்க இருந்து பார்த்தா ஹீரோயின் நடிக்கிறது நல்லாவே தெரியும் போல, ஆனாலும் அங்க நின்று பாத்துட்டு இருக்காங்க. இப்ப டைரக்டர் ஆக்ஷன் சொல்லும் போது அந்த வில்லி நல்லாவே நடிக்கிறா. அதுக்கு ஆப்போசிட்டா இப்ப ஹீரோயின் சொல்லணும் போல எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க அவங்க எப்படிதான் டைலாக் டெலிவர் பண்றாங்கன்ட்டு. ஹீரோயின் செம்மையா டைலாக் டெலிவர் பண்ணிடுறாங்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு ஷாக் ஆயிடுது. அடுத்த டைலாக் அவ மறந்தே போயிடுறான். அங்க டைரக்டர் கட் சொல்லிட்டு என்னமா இப்படிலாம் பண்ற, கொஞ்சம் நல்லா நடிமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்கு ஹீரோனோட முன்னாள் ஃபியான்சி இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு வெள்ளிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். அவளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மூடு சரியில்லை போல, அதனால தான் அவன் இப்படி எல்லாம் நடிக்கிறா, கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க, நான் நிறைய கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் சாப்பிடுங்க சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு இந்த வில்லி கிட்டயோ வரானா. என்னம்மா உன்னால நடிக்க முடியலையான்னு கேட்டா. இல்ல இவளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, முன்னாடியே என்ன எப்படி கேள்வி கேட்பா அதுதான் ஞாபகம் வருது, அதனால என்னால டைலாக் சொல்ல முடியல அப்படின்ட்டு சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரா. அவர் வந்துட்டு நான் இந்த செட்டை சுத்தி பார்க்க வந்தேன், இங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய டிராமாவே நடந்துட்டு இருக்கு, இந்த செட்டு எதுக்கு போட்டீங்க, உட்காந்து சாப்பிடுறதுக்கா இல்ல ஷூட் பண்றதுக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த எக்ஸ்பியான்ஸ் இருக்காங்க, அவன் வந்துட்டு சார் உங்களை நான் இங்க பாப்பேனே எனக்கு தெரியல, வெளிநாட்டுல இருந்து பேஸ்ட்ரிஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்களும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க சார் சொல்றானா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு கோவம் வந்துட்டு உடனே டைரக்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி வெளி ஆளுங்களா நீங்க எதுக்கு உள்ள விடுறீங்க, நான் மில்லியன் கணக்குல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த இடத்துல இவன் வந்துட்டு இன்னொரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க. இந்த எக்ஸ்பியான்ஸ் இருக்காலே அவனோட பேர் சூ. இப்ப டைரக்டர் சூவை பார்த்து நீங்க கொஞ்ச நேரம் வெளில இருங்களேன், இந்த பேஸ்ட்ரிஸ் நீங்களே எடுத்துட்டு போயிடுங்க, இந்த ஷூட்டிங் முடிச்ச பிறகு மெதுவா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இப்ப ஷூட்டிங்க மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றாங்களா. ஹீரோயின் அவங்க பேசலாம் கரெக்டா பேசுறாங்க, ஆனா இவளால அடுத்த டைலாக்கு போவே முடியல, அதுல ஸ்டக் ஆகி நின்னுட்டு இருக்கா. டைரக்டருக்கு கோவம் வந்து என்ன நீ பண்ணி மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லி திட்டி விட்டுறாரு. அவளும் ஒரு பக்கம் அழுறா. இப்ப ஹீரோயினை பார்த்து நீ முன்னாடி இப்படிலாம் இல்லையே, இப்ப எப்படி நீ இப்படி நடிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க ஒரு குழந்தைய இழந்த தாய்க்கு என்ன வேணாலும் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினும் இப்ப கேரவன் ஏற போறாங்களா. அப்ப அந்த சூ கிட்ட வந்துட்டு எனக்கு தெரியும் ரீசென்ட் டைம்ஸ்ல உங்ககிட்ட காசே இல்ல, அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடிக்க வந்திருக்கேன், இந்த செக்ல நான் வந்து மில்லியன்ஸ்ல எழுதிருக்கேன், உனக்கு என்ன காசு வேணுமோ நீ எடுத்துக்கலாம், இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து நீ வெளியில போயிடு, அவளுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ணாத, வேணும்னா உனக்காக நான் அடிக்கடிக்கு வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயினும் அந்த செக்கை கிழிச்சு அவங்க மூஞ்சில விசிறி அடிச்சுட்டு என்கிட்ட காசு கொடுத்துட்டு அடிக்கடிக்கு வந்து பாத்துக்கிற வர சொல்றேன், என்ன சைட்ல வச்சுக்கலாம் நினைக்கிறியா, அந்த மாதிரிலாம் ஒரு காலமும் நடக்காது,
என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு வராதுன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுறாரு. ஓ இதுதான் அவளோட ஃபர்ஸ்ட் லவ்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வராங்களா. அப்ப ஷபாவு கிட்ட வந்துட்டு நான் உங்களை பார்க்க தான் வந்தோம் அப்படின்ட்டு சொல்லி எழுதி காமிக்கிறான். அப்ப ஹீரோயினும் ஓ என்ன பார்க்கறதுக்காக வரல, ஷபா கூப்பிட்டான்ட்டு தான் வந்திருக்காங்க போல நினைச்சிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயினும் அங்க உள்ள நடந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக நீங்க பேசுனீங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. இதை தவிர வேற ஏதாவது சொல்லணுமான்னு கேக்குறாரு. வேற ஏதாவதுன்னா நான் என்ன போ பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா சொல்றாங்களா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லவா, கார்ல ஏறு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோயினும் அந்த குட்டி பையனை தூங்க வச்சுட்டு வெளில வராங்களா. அந்த இடத்துல ஹீரோ இந்த பாத்ரூம் இருக்கும் இல்லையா, அதை போட்டுக்கிட்டு ஹீரோயின் வரும்போது ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ராட் ஷோல்டர் வச்சுட்டு கெத்தா நின்னுட்டு இருக்காரு ஹீரோயின் பாக்கணும்ன்றதுக்காகவே. இப்ப ஹீரோயின் அங்க வந்துட்டு என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் இப்படி செக்ஸியாவே நின்னுட்டு இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கிட்டே வந்துட்டு நான் உங்களை ரொம்ப நாள் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் சீக்கிரமே இந்த வீட்டு விட்டு போவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. எதுக்கு நீ போகணும், இன்னும் கொஞ்ச நாள் கூட இங்க தங்கலாம் இல்லைன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் நானும் ஒரு சாதாரண மனுஷி தான், எனக்கும் பிடிச்சவங்க எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வரணும், ஒரு ஹேண்ட்ஸம் போய் பார்த்தா அவனை டேட் பண்ணணும் அப்படிலாம் தோணும் தானே அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோ டக்கு நிறுத்திட்டு இதை பாரு இதெல்லாம் பேசாத, நீ வேணா போய் தூங்கிக்கோ அப்படி சொல்லி அமைச்சிச்சுறாங்க. அப்ப ஹீரோ யோசிக்கிறாங்க இவளுக்கு என்னதான் தடுக்குது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்ட்டு. இப்ப ஹீரோயினும் அவங்க பெட்ரூம்ல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாக்குறாங்களா. அப்ப ஹீரோயினும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு உம்மா கொடுக்கலான்னு கொடுக்க போயிருப்பாரு. அப்ப பார்த்து ஹீரோயின் கண்ணை தடுத்துட்டு இங்க என்ன பண்றீங்க அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்களா. அவரும் என்ன பண்றது தெரியாம தூக்கத்துல நடக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் இவன் தூக்கத்துல நடக்கிறான் போல சொல்லி படுக்க வச்சுட்டு உடனே ஈத்தனுக்கு தான் கால் பண்றாங்க. அவங்க கிட்ட கால் பண்ணிட்டு உங்க அண்ணனுக்கு ஏதாவது தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்களா. அப்ப ஹீரோவும் மனசுல நினைச்சிருக்காரு நீ மட்டும் உண்மையை சொல்றான் உனக்கு வச்சுக்கிறேன்ட்டு. அதுக்கேத்த மாதிரி ஈத்தனும் போய் சொல்றான். ஆமா எங்க அண்ணன் தூக்கத்துல நடப்பாரு, அவரை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்ன பண்ணாலும் அவர் அப்படியே விட்டுருங்க, அவரே காலைல எழுந்து போயிடுவாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி ஓகேன்ட்டு ஹீரோனு போன் வச்சுட்டு சரி அவன் ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி நல்லா தூங்கிடுறாங்க. அப்படியே அடுத்த நாளும் விடியுது. ஹீரோயின் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. யோசிக்கிறாங்க இவன் நைட்டு பண்ணதுல ஞாபகமே இல்லாம சும்மா உட்காந்துட்டு இருக்கான்ட்டு. அப்ப ஹீரோ கிட்டே டைரக்டா கேட்டுறாங்க நீங்க தூக்கத்துல நடப்பீங்களா, அப்ப என்ன நடந்துச்சுல உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்ட்டு. அதுக்கு அவரு நான் தூக்கத்துல நடப்பேன், அந்த மாதிரிலாம் எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்ட்டு சொல்றாரா. ஓ அவன் தூக்கத்துல நடப்பான்றதே அவனுக்கு தெரியாதா, அப்ப மத்ததுல எங்க இருந்து ஞாபகம் இருக்க போகுது. அவங்க அங்கிருந்து அவங்களோட செட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த குட்டி பையனும் எழுதி காமிக்கிறான் நீங்க நிங்ஷிக்கு என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவரும் நீ நிங்ஷி எல்லாம் கூப்பிடாத ஆண்டி கூப்பிடுன்னு சொல்றாங்களா. அதுக்கு அவனும் இல்ல நான் பெரிய பையனே நான் இவங்களதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி எழுதி காமிக்கிறான். அதுக்கு அவரும் அதெல்லாம் நடக்காதுடா, நீ பெரியவன் ஆகும் போது அவங்க வயசானவங்க ஆயிடுவாங்க, அதனால அவங்க உன் கூடவே இருக்கணும்னா நான் தான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அது உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவனும் சரி ஓகேன்ற மாதிரி சிக்னல் காமிக்கிறான். இப்ப ஹீரோயினும் செட்டுக்கு போயிடுறாங்களா. அங்க பார்த்தா இந்த வில்லி அந்த மேனேஜர் இன்னொரு பையனும் சேர்ந்துட்டு ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு சீன் இருக்கு வில்லிய குத்த வர மாதிரி. அந்த இடத்துல அவ குத்துறதுக்கு ஒரிஜினல் கத்தியை கொடுத்துருங்க, ஷார்ப்பானதை கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம அவ மேல பழிய போட்டு இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வெளில தொத்திலான்ட்டு பேசுறாங்களா. இது எல்லாத்தையும் ஹீரோனு கேட்டுட்டு இருக்காங்க. பத்தத்துக்கு ரெக்கார்டும் செஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த சீனும் வருது. ஹீரோயின் இப்ப பழைய எல்லாத்தையும் யோசிப்பட்டு வேணும்ட்டு அவளுக்கு ஃபாஸ்டா குத்திடுறாங்க. அதுல அவளுக்கு நல்லா ரத்தம் வந்துடுது போல. இப்ப இந்த நியூஸ் எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. அதனால ஹீரோயின் மேலேயே எல்லாரும் தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட அந்த ஈத்தன் சொல்லிட்டு இருக்கானா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாமா, நீங்க ஹீரோ மாதிரி ஏதாவது ஆக்ட் பண்றீங்களா அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு அவரும் இல்ல இது அவளோட பேட்டில் ஃபீல்டு, இதுல நம்ம நுழைய கூடாது, அவ ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செட்டுக்கிட்டே போய் நின்னுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா அந்த வில்லி கால் உடைஞ்சு கை உடைஞ்ச மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணிட்டு வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஆதரவா நிறைய ஃபேன்ஸும் வந்துட்டு ஹீரோயினுக்கு அகேன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டரை மீட் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கு அவனும் சொல்றான் நான் இதை ரிலீஸ் பண்ணிடுவான்ட்டு. ஆனா ஹீரோயின் தடுக்கிறாங்க, இப்ப பண்ணாதீங்க நான் சொல்லும் போது ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்களா வெளிய பாக்குறதுக்காக தான். அங்க வந்தா அவங்க அப்பா அம்மா எல்லாம் போட்டு இவளை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அங்க இருக்க ஃபேன்ஸும் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இவளை பத்தி நிறைய புரளி மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல. ஆனா அது எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்களா. அதனால ஃபேன்ல ஒருத்திக்கு ரொம்ப கோவம் வந்துடுது சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி அவ தலைமையிலே போட்டு அடிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹீரோனுக்கு தலையில அடிபட்டுடுதான். அவங்க அம்மா என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம ஹீரோயினை பலான்னு அரைஞ்சிடுறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் அந்த வீடியோ வச்சிருந்தாங்களா அது ரிலீஸ் ஆயிடுச்சு போல. இப்ப இன்டர்நெட்லயே அது டாப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இப்போதான் எல்லாருக்குமே உண்மை தெரிய வருது. அங்க இருந்த ஃபேன்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு ஓ நீ தான் இந்த வேலை செஞ்சு வச்சிருக்க, இந்த இடத்துல ஹீரோயின் தான் விக்டிம் போலியே, உன்னெல்லாம் நம்பிட்டு உனக்காக ஒரு ஃபேன் பேஸே இருக்குமே எங்களை சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை அன்ஃபாலோ பண்ணிடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல. இததான் ஈத்தனும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் செம்ம கேம் பிளே பண்ணிருக்காங்க பாருங்க, ஒரே நாள்ல மில்லியன் ஃபாலோவர்ஸ் போயிட்டாங்க அவளுக்கு அப்படின்ட்டு. இதை பார்த்தோன்னே அந்த வில்லிக்கு பயம் வந்துடுது. அதனால ஹீரோனோட காலிலே விழுந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், வேணா என்னோட உயிரை வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு அப்பா அம்மா அப்புறம் அந்த சூ
இருக்காளே அவனும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீ பேசாத, நீ நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தப்பே பண்ணலனாலும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மனசு உடைஞ்சு ஹீரோயினும் அந்த கார்ல வந்து ஏறுறாங்களா. அப்ப ஹீரோ கேக்குறாரு, உனக்காக நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, எங்கேயாவது போகணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் தண்ணி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு பாருக்கு தான் போயிருக்காங்க. அங்க 4-5 விட்டு பேக்கு போயிட்டே இருக்கு போல. அவங்க வேற சொல்றாங்க, இந்த உலகத்தையே எதிர்த்து நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன், எனக்குன்னு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் குடிக்க போறாங்க. அப்ப ஹீரோ புடிங்கி வச்சுட்டு அதெல்லாம் நீ இன்னும் கொஞ்சம் குடிக்காத, அமைதியா இருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோவோட மூஞ்ச பார்த்துட்டு நீ பாக்கிறதுக்கு அப்படியே லூ மாதிரியே இருக்கே சொல்லிட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கிஸ் பண்ணவும் கிட்ட போறாங்களா. பார்த்தா எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க. அந்த சைட்ல ஒரு பொண்ணு வேற அங்க ஒருத்தி வாமிட் பண்ணிட்டு இருக்கா. பாக்கிறதுக்கு அது ஹீரோயின் மாதிரியே இருக்கா. அவதான் போல, நான் போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. ஹீரோவா அவ போறதுக்கு முன்னாடி இவர் முன்னாடி போயிட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் சொல்றாங்க, ஷபாவோட அப்பா தானே, ஷபாவை என்கிட்ட கொடுத்துருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவோ, ஷபாவெல்லாம் உன்கிட்ட கொடுக்க முடியாது, நீ என் கூட இரு, அதனால அவனும் உன் கூட இருப்பான் அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப அந்த இடத்துக்கு யாரோ வரா மாதிரி இருக்கு. அதனால ஹீரோயினை கூட்டிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறாங்க. வந்தவளும் அங்க யாரும் இல்ல நினைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. அப்ப ஹீரோயினும், நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நம்ம 2 பேரும் ஒன்னா சேரவே முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினை கூட்டி வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்க படுக்க வச்சிடறாங்களா. அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு சின்னதா ஒரு உமாவும் கொடுத்துட்டு பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு நீ அடிக்கடிக்கு நம்ம 2 பேரும் ஒன்னாவே சேர மாட்டோம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அந்த இடத்துல ஹீரோயினும் தூங்கல போல. இப்ப கண்ணை திறந்துட்டு, நம்ம 2 பேரால என்னைக்குமே சேர முடியாது, நான் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தனா அது ஒரு களங்கமா ஆயிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க சோகத்துல அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ அவங்க ஆபீஸ்ல எதையும் யோசிச்சுட்டே இருக்காங்களா. இப்ப ஈத்தனும் வந்துட்டு, என்ன நீங்க யோசிக்கிறீங்க, ஒருவேளை நம்ம அண்ணி பத்தியா அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அவரும், ஆமா அவளை பத்தி உனக்கு என்னதான் தெரியும்னு கேக்குறாங்களா. அவங்களுக்கு ஒரு ஃபியான்சி இருந்தாங்கன்னு வரைக்கும் தான் தெரியும், அதை தாண்டி எதுவும் தெரியாது, வேணும் நான் கொஞ்சம் டிகின் பண்ணுவான்னு கேக்குறாங்களா. அப்ப ஹீரோவும், அதெல்லாம் நீ பாக்காத, அவளுக்கு தோணுச்சுன்னா அவளே வந்து சொல்லட்டும்னு சொல்றாங்களா. அப்ப ஈத்தனும் சொல்றான், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹீரோனோட ஷோ தானே டாப் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, அதனால இன்னைக்கு 2 எபிசோடா ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ, இந்த எபிசோட நீ மறக்காம பாக்கணும் சரியான்றாங்களா. இல்ல என்னோட எல்லா வேலையும் நான் விட்டுட்டேன், இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோவோ, உனக்கு நான் வெக்கேஷன் லீவ் தரேன்டா, பெய்டு லீவே தரேன்டான்னு சொல்லிட்டு போறாங்க. அவனுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது. இதுக்கு முன்னாடி ஹீரோயினை பார்த்துட்டு அண்ணின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு வந்துட்டு நான் உனக்கு லிமிடெட் எடிஷன் கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அண்ணியோட எபிசோட நான் தான் ஃபர்ஸ்ட் பாப்பேன்னு சொன்னாலியா, அதனால பெய்ட் லீவே தந்துட்டாரு, அதுவும் போனஸோட. இப்ப ஹீரோவோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஷபா உட்காந்துட்டு அந்த எபிசோட்ஸ் தான் பாத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வராங்களா. ஓ நீங்களும் இதா பாக்குறீங்களா சொல்லிட்டு அவங்கள கூட உட்காந்து 3 பேரும் சேர்ந்து ஒன்னா பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ வேற எபிசோடுக்கு நடுவுல ஹீரோயின் கையை பிடிச்சு தடவிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கையை எடுத்துடுறாங்க. அப்படி அந்த எபிசோடு முடியுது போல. ஷபா பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றாரு, இந்த 2 எபிசோடுமே நல்லதா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயினோ, இருங்க நீங்க எதுவும் பேசாதீங்க, ஷபா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோ எழுந்து வந்துட்டு ஷபாவுக்கு ஜென்டலா ஒரு கிஸ் கொடுக்குறாங்களா. அப்ப ஹீரோயினோ அதையே பார்த்துட்டு, இவர் இவ்வளவு ஜென்டலா இருப்பாரு நான் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோவும், உனக்கும் வேணுமா அவர் கேக்குறாங்க. என்னது அப்படின்னு கேட்டா, அவரு டக்குன்னு போயிட்டு ஹீரோயினுக்கு ஒரு உமா கொடுத்துருவாரா. குட் நைட் கிஸ கேட்டா அப்படின்ட்டு சொல்றாரு. ஹீரோயினுக்கு படப்படன்னு ஆயிடுது. இந்தாங்க இந்த பையனை கூட்டு போய் படுக்க வைங்க, நான் குளிச்சுட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ஓடிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினோட செட்ல தான் காமிக்கிறாங்க. அங்க வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரொஃபசர் மாதிரி இருக்காரு போல, அவரை கூட்டு வந்திருக்காங்க. அவங்க ஆக்டிங்லயே ரொம்ப பெரிய ஆள் போல. அவர் சொல்றாரு, உங்க டிராமா நான் ரீசெண்டா பார்த்தா இல்ல வராங்களே மெயின் லீடு சூப்பரா நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அந்த வில்லியும் நினைக்கிறா என்ன பத்தி தான் சொல்றாங்கன்ட்டு பெருமையா ஹீரோயின் கிட்ட வேற போயிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ப்ரொஃபசர் இவங்க கிட்ட வராங்களா. இவளே முன்னாடி போயிட்டு நான் தான் இந்த டிராமாவோட மெயின் லீடுன்னு சொல்லி கையை கொடுக்குறா. ஆனா அந்த ப்ரொஃபசரோ வில்லிக்கு கை கொடுக்காம ஹீரோயினுக்கு கை கொடுத்துட்டு, நான் இவங்களதான் மெயின் லீடுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப அவளோ, இல்ல நான் தான் இந்த கதையோட மெயின் லீடுன்னு சொல்றாளா. என்னங்க நீங்க சொல்றீங்க, இவ்வளவு மெயின் லீடா எப்படி வச்சீங்க, ஹீரோயின் தானே நல்லா பண்றாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மேனேஜரும் போனை காமிச்சிட்டு பதட்டமா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் எங்களுக்கு மெயின் லீடா வேணும், இவ வேண்டாம் சொல்லிட்டு எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதை கேட்டோடனே ப்ரொஃபசரும் அதான் சொல்றாரு, பாரு என்னோட எண்ணம் தான் மக்களுக்கும் இருந்திருக்கு, தயவு செஞ்சு நீ இவள மெயின் லீடா போடு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அந்த வில்லியும், அதெல்லாம் முடியாது, எங்க அப்பா இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, அதனால நான் தான் மெயின் லீடா இருக்கணும்னு சொல்றாளா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, உங்க அப்பா ஒரு பிசினஸ் மேன், கூடவே இந்த டைரக்டரும் தான், அவங்க வந்து எது ப்ராஃபிட்டோ அதுதான் முடிவு எடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப டைரக்டர் யோசிச்சு பார்த்துட்டு, அதுதான் கரெக்ட், நான் ஹீரோயினை தான் மெயின் லீடா போட போறேன், நம்ம டீம் எல்லாரையும் கூப்பிடுங்க, நம்ம இந்த ஸ்கிரிப்டே வந்து ரீவிசிட் பண்ண போறோம் அப்படின்ட்டு சொல்றாரு. அவ்வளவுதான், அந்த வில்லி இடிஞ்சு உட்காந்துடுறா. கூடவே இன்னொரு பாமா அவளுக்கு இருக்கு. ப்ரொஃபசர்லாம் இப்ப உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, இது எல்லாத்தையும் பிஹைண்ட் த சீன்ன்ற கான்செப்ட்ல வந்துட்டு கேப்சர் பண்ணி ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிருப்பாங்க போல. அந்த டாபிக் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு போல. அவ வர சொல்றா, இதை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ட்டு. ஆனா மேனேஜரால ஓரளவுக்கு மேல எதுவுமே பண்ண முடியல, அது கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கு. இதே எல்லாத்தையும் தான் ஹீரோட ஆபீஸ்ல உட்காந்து 2 பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்களா. ஹீரோ காஃபி குடிக்கிறதுக்காக அந்த பக்கம் வந்திருப்பாரு. இவங்க பேசுறதை பார்த்துட்டு அந்த
போனை எட்டி பார்த்துட்டு இருக்காரா. பக்கத்துல இந்த பொண்ணு பயந்துடுது. சார் சார் மன்னிச்சிடுங்க சார், நான் வேலை செய்யற நேரத்தை இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், இப்ப வேலை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோவோ இந்த எபிசோட்ல நீங்க பாப்பீங்களான்னு கேக்குறாங்களா. ஆமா சார், எபிசோட் ரிலீஸ் ஆன உடனே அன்னைக்கே பாத்துருவோன்றாங்க. சரி ஓகே, எபிசோட பார்த்த உடனே குட் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இப்ப அவங்களுக்கு எல்லாம் பயம் வந்துச்சு, என்ன இவர் இவ்வளவு லேசா எடுத்துட்டு போறாரு, பின்னாடி போய் ஏதாவது பெருசா பண்ணிடுவாரா அப்படின்ட்டு. இப்ப ஹீரோ அவரோட ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ஷபா வந்துட்டு ஒரு ரோஸ் எடுத்து வந்து காமிக்கிறான். இது ரொம்ப ரேரானது, இது வந்துட்டு ஆன்டிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி காமிக்கிறானா. சரி ஓகே அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ட்டு ஈத்தன் கிட்ட சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிட்ட ப்ரொஃபசர் தான் பேசிட்டு இருக்காரு. நீ ரொம்பவே நல்லா நடிக்கிறமா, இதை கீப் அப் பண்ணிக்கோ, இந்த இண்டஸ்ட்ரியில நீ பெருசா வருவ அப்படின்ட்டு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு கிளம்புறாரா. அப்ப அந்த வில்லியோ கோவமா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ நினைச்ச மாதிரியே லீட் ஆயிட்டல, ஆனா என்ன பிரயோஜனம், என்கிட்ட தான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ உன்னோட அப்பா அம்மா அவங்களோட சொத்து எல்லாமே என்கிட்ட தானே இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இந்த ரோஸும் வந்து சேருதா. அப்ப அவன் என்ன சொல்றா, பாரு என்னோட லவ்வர் தான் அமுச்சு வச்சிருக்கான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அதுல வந்து ஹீரோயினுக்கு தான் வந்திருக்கு, நீங்க சைனை போடுங்க சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே கொடுத்துட்டு போறாங்க. அதுல பார்த்தா ஷபான்ட்டு தான் பேர் இருக்கா. அப்ப ஹீரோயினும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு எனக்காக இவன் இதை அமுச்சிருக்கால சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் அனுப்புறாங்களா. நீ அனுப்பின ஃபிளவர்ஸ்ல எனக்கு வந்துருச்சு ஷபா, நான் உன்னை வெளில கூட்டு போறேன், உனக்கு எங்கேயாவது போகணுமான்னு கேக்குறாங்களா. அந்த போனை ஹீரோ தான் வச்சிருக்காரு போல. அவர் ரிப்ளை பண்றாரு, எனக்கு இந்த ஃபுட்டு சாப்பிட என்ன கூட்டிட்டு போறியா அப்படின்ட்டு. கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன், இந்த அட்ரஸ்க்கு வா அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இந்த மெசேஜை படிச்சுட்டே இருக்காங்களா. அப்போ ஷபா திரும்பி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இது தெரியக்கூடாதுன்ட்டு வேணும்ட்டே ஹீரோ இதெல்லாம் டெலீட் பண்ணி விட்டுட்டு இவரு மட்டும் போறதுக்கு பிளான் பண்றாரு. அந்த குட்டி பையனை வேற ஏமாத்துறாரு. இன்னைக்கு எனக்கு பிசினஸ் டின்னர் இருக்கடா, உனக்கு வேணா நீயும் வரியா அப்படின்னு கேக்குறாரா. அதுக்கு அவன் நான் வர மாட்டேன்ட்டு தலையாட்டுறான். அதனால இவர் மட்டும் தனியா கிளம்புறாரு. ஹீரோயினும் அங்க வந்துட்டு எங்க ஷபாவை காணோன்ட்டு கேக்குறாங்களா. இல்ல அவன் வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்க எல்லா டிஷ்ஷும் நிறைய வாங்கி வச்சிருக்காங்க போல. அதை ஒன்னொன்னா ஹீரோயினுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் எடுத்து சாப்பிடுறாரு, ரொம்ப எலகட்டா சாப்பிடுறாரு. அதையே ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிடறாங்க போல. ஃபைனலா குக்கும்பர் தான் இருக்கு, அதை எடுத்து கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்னது அது நல்லா இருக்கா அப்படின்ட்டு. ஹீரோயினும் நல்லா இருக்கு, உங்களுக்கு வேணுமான்னு கேட்டா ஆமான்னு சொல்றாரா. அதனால வேற ஒன்னு எடுக்க பாக்குறாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் கையில இருக்கதே பிடிக்கி சாப்பிட்டுறாரு. அப்போ ஹீரோயினும் அது நான் சாப்பிட்டது, நீங்க எதுக்கு நான் சாப்பிட்டுல சாப்பிட்றீங்க, உங்களுக்கு வேணா புதுசாக எடுத்து சாப்பிட வேண்டியதானே, இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா அப்படி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவோ அதனால என்ன, எனக்குலாம் ஏதோ தப்பா தெரியலையா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நிங்ஷி உனக்கு புரியலையா, நான் உன்னை சேஸ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கே இது தெரியவே மாட்டேங்குது அப்படின்றா. இப்போ ஹீரோயினும் உங்களுக்கு தான் புரியல, நான் தான் எவ்வளவு தடவை சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் சரியான மேட்ச் கிடையாது, நான் உங்களுக்கு ஏத்துவ கிடையாது அப்படின்றாங்க. இவ்வளவு அவசரமா என்னை ரிஜெக்ட் பண்ணணும்னு கிடையாது, என்னோட வாழ்க்கையில் நிறைய டைம் இருக்கு, நீ கொஞ்சம் யோசிச்சே சொல்லலாம்னு சொல்றாங்களா. இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போவோம், ஷபா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்றாங்க. அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்களா. அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வரவும் நீங்க பேசிட்டு வாங்க, நான் வெளில நிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வெளில போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு யாரோ ஒரு பெரிய பணக்கார மாதிரி இருக்கான். அவன் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீங்க டிவில பக்கத்தை விட நேர்ல பக்கத்துக்கு ரொம்பவே அழகா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு, உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கூட எனக்கு உறவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேண்டல் வந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்களா. உடனே ஹீரோயின போன் எடுத்து பாக்குறாங்க. இருங்க இன்னும் வரல, இனிமேல் தான் வரப்போகுது, நாளைக்கு இன்டர்நெட்லயே நம்ம தான் ட்ரெண்டா இருக்க போறோம் அப்படி சொல்றாங்களா. அப்ப ஹீரோயினும் ஓ உங்களை அந்த வில்லி தான் அமிச்சாலா, அவதான் என்ன ஃப்ரேம் பண்றாளான்னு சொல்லிட்டே இருக்கும் போது அந்த ஆளோட வைஃப் அந்த பக்கம் வந்துடுறாங்க. என்னடி நீ தான் அந்த மிஸ்ட்ரஸா, என் புருஷனை நீ தான் கைக்குள்ள வச்சிட்டு இருக்கியா, நான் டிவில எல்லாம் பார்த்து நான் ரொம்ப அட்மையர் பண்ண உன்னோட ஆக்டிங்காக, ஆனா இப்ப பார்த்தா இவ்வளவு கேவலமான வேலை செஞ்சிட்டு இருக்கேன், என் புருஷனை கைக்குள்ள வச்சிட்டு இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்களா. அப்ப ஹீரோயினோ இதை பாருங்க நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க, உங்க புருஷனே நான் இன்னைக்கு தான் பார்த்த முதல் தடவையா, அவர் பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு அவரோட செட்டப்பை மறைக்கிறதுக்காக என்ன வச்சு கவர் அப் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க ஒழுங்கா விசாரிங்க அப்படி சொல்றாங்களா. அப்பா அவன் கிட்ட வந்துட்டு இல்ல இல்ல இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு, இவதான் என்னோட மிஸ்ட்ரஸ், இவ எவ்வளவு கேவலமான தெரியுமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனோட எல்லாம் இருந்துட்டு ஒரு குழந்தை வர பெற்றிருக்கா, இன்னும் எத்தனை பையனோட இவளுக்கு கனெக்ஷன் இருக்கலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேவலமா பேசிடுறா. இது எல்லாத்தையும் ஹீரோ பின்னாடி இருந்து கேட்டுதான் இருக்காங்க போல. அவரு நேரா வந்து இந்த ஆளை போட்டு மிதின்னு மிதிச்சுட்டு, நானே அவளை ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது, நீ என்னடா இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்க, எவ்வளவு தைரியம் உனக்கு அப்படின்ட்டு சொல்லி அம்மாடி அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவனுக்கு வலி தாங்க முடியாம சார் என்ன மன்னிச்சிடுங்க, உங்க வழிக்கே நான் வர மாட்டேன், இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எல்லாம் அந்த வில்லி சொன்னனால தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன், எனக்கு மிஸ்ட்ரஸ் இருக்கிறதுலாம் உண்மைதான், பாவம் அவ வயிற்றுல குழந்தை இருக்கனால அவளை மாட்டி விடக்கூடாது, நான் அந்த இடத்துல இவளை மாட்டி விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே அவருக்கு இன்னும் கோவமாயிடுது, இவனை போட்டு சாவடி அடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்லி அமுச்சுட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் கார்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க நீங்க எல்லாமே கேட்டுட்டீங்களா, அதனாலதான் சொன்னேன் நான் உங்களுக்கு ஏத்தவ கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச் கிடையாதுன்ட்டு, உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளவு இன்செக்யூர் ஃபீல் வந்தது கிடையாது, ஆனா இப்ப எனக்கு தோணுது உங்ககிட்ட நான் இருந்தேன்னா உங்க வாழ்க்கையில நான் ஒரு பிளாக் மார்க்கா ஆயிடுவேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. இதை கேட்டோன்னே ஹீரோவும் அது மாதிரி நீ பேசாத, உனக்கு தெரியாது என்னோட மனசுக்குள்ள நீ எவ்வளவு ஒரு ஆழத்துல இருக்குன்ட்டு, உன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு,
இருக்கேன்னா என்னோட வாழ்க்கையில ஒருத்தவங்க ட்ரிக் பண்ணி என்னை ஏமாத்தி தானே இந்த மாதிரி ஒரு குழந்தை கொடுத்தாங்க. அப்போ ஷபா மட்டும் என்ன என்னோட வாழ்க்கையோட பிளாக் மார்க்கான்னு கேக்குறாங்களா? அப்ப அவங்களும் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, குழந்தை அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்ட்டு. அப்ப நீயும் அந்த மாதிரி பேசாத, என்னோட வாழ்க்கையில் நீங்க 2 பேரும் எப்பவுமே என்னோட வீக்னஸ் ஆக மாட்டீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே உன்னோட தப்பு கிடையாது. இந்த ஒரு காரணம் உன்னோட லைஃபோட டிசிஷன் மாத்ததுக்காக நீ அலோ பண்ணாத. எது வந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுவோம், மனசு கிட்ட கேளு, உனக்கு என்ன பிடிக்குமான்ட்டு, என்ன பிடிச்சிருந்தா என்ன நீ ஏத்துக்கோ அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் என்னோட பதில நான் இப்ப சொல்றேன் அப்படின்ட்டு, உங்க வாழ்க்கையோட வீக்னஸா என்ன ஏத்துக்கிறீங்களா அப்படி கேக்குறாங்களா? அதுக்கு அவரும் ஏத்துக்கிறேன், ஆனா என்னோட வீக்னஸா கிடையாது, என்னோட ஸ்ட்ரென்த்தா அப்படின்ட்டு சொல்லவும் ஹீரோயினுக்கு ரொம்பவே அவங்கள பிடிச்சிடுது. அந்த இடத்துல அவங்க லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணி கிஸ்ஸையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அங்கிருந்து கண்டினியூ பண்ணி அவங்க பெட்ரூம்ல அவங்களோட புது லவ் லைஃப்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்படியே அந்த நைட்டு குஜால்ஸா போக அடுத்த நாளே விடிஞ்சிடுது. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்களா? அப்ப ஹீரோயின் திரும்பி படுக்கும்போது என்ன எழுந்துட்டியான்னு கேக்குறாங்க. மட்டும் சொல்றாங்களா? உனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணுமான்னு கேட்டா இல்ல நான் எழுந்துட்டு சொல்லுவோம். அப்ப எனக்காக நீ ஒரு ஃபேவர் பண்றியான்னு கேக்குறாங்க. என்னன்னு பார்த்தா வெளியில ஷபா ரொம்ப கோமா உட்காந்துட்டு இருக்கான். நேத்து ஹீரோ இவரோட போன்ல இருந்தானே மெசேஜ் அமைச்சிருப்பாரு, அதெல்லாம் டெலீட் பண்ணிருப்பார் போல. இவனுக்கு டவுட் வந்து அவன் எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணிட்டு எல்லா மெசேஜும் படிச்சுட்டான். ஹீரோயினை பார்க்க போது என்னை விட்டுட்டு போயிட்டாருன்ற ஒரு கோவத்திலே அடமெண்டா நான் சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கானா. அப்ப அந்த ஈத்தனோடைய சாப்பிட்றான்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு என்ன ஷபா இப்படி பண்ற, சாப்பிடு சொன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினை கேக்குறாங்க என்ன ஆச்சு, எதுக்கு இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கான்ட்டு. அதுக்கு ஈத்தனும் ஹீரோ செஞ்ச வேலையெல்லாம் சொல்லி வச்சிருக்கான். அது கேட்ட உடனே என்ன லூ இப்படி பண்றீங்க, குழந்தைய எப்படியா ஏமாத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ்டா எனக்காக ஒரு தடவை சாப்பிடுன்னு சொல்றாங்க. ஆனா அவன் கேட்க மாட்டான். அதனால அவன் காது கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு சீக்ரெட் சொல்றாங்க. அதை கேட்டோடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அப்ப ஈத்தனும் கேக்குறான் அப்படி என்ன சொன்னீங்க, உடனே சாப்பிட ஆரம்பிச்சுட்டா, நான் 2 மணி நேரமா கெஞ்சிட்டு இருக்கேன், ஒத்துக்கவே மாட்டான், ப்ளீஸ் அந்த ட்ரிக் எனக்கும் சொல்லித்தாங்களே அப்படி சொல்றாங்களா. ஓ உனக்கு அது தெரிஞ்சுக்கணுமா, அப்பனா கொஞ்சம் கிட்ட வா அப்படி சொல்றாங்க. அவன் கிட்ட வந்தோடனே அதெல்லாம் சொல்ல முடியாது, இது எனக்கும் அவனுக்கும் சீக்ரெட் அப்படின்ட்டு சொல்லி அமைச்சிட்டுறாங்க. அப்ப அவனை ஹீரோ பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்க ஆஃபல் இல்லையான்னு கேட்டா எனக்கு தெரியும் தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அவன் உடனே என்ன ஃபேமிலியை உட்காந்துட்டு என்ன கலாச்சிட்டு இருக்கீங்களா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அந்த இடத்துல இவங்க ஃபுட்ல இருந்து கேரட்ல எடுத்து ஒதுக்கி வச்சிட்டு இருக்காங்களா 2 பேருமே. அப்ப அவரும் அதை பார்த்துட்டு ஆமா ஃபேமிலி மாதிரி தான் இருக்காங்க இல்லன்ட்டு நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினுக்கு அவங்க மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது, நம்ம ராப் அப் ஃபங்க்ஷன் நடக்க போது, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால ஒரு செலிப்ரேஷன் ஈவென்ட் மாதிரி பண்ண போறேன் இந்த டைம் அப்படின்ட்டு சொல்றாங்களா. இதை கேட்ட உடனே ஈத்தன் சொல்றான் அந்த நாள்ல அன்னைக்கு அவருக்கு பெரிய மீட்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவை திரும்பிட்டு ஒரு முறை மறைக்கிறானா, ஆமா அந்த மீட்டிங் இருக்கு, இருந்தாலும் அதை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம், கண்டிப்பா அவர் வருவாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப அந்த பார்ட்டியை ஸ்டார்ட் ஆக அங்க இருக்க அந்த கேஸ்ட் மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் அங்க இருக்காங்க. ஹீரோயின் நடந்து வர அங்க ஒரு பொண்ணு இருக்கு. அவ கேக்குறா நீங்க ஆல்ரெடி இந்த டிராமால சூப்பரா நடிச்சிட்டீங்க, அடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரப்போது, கண்டிப்பா எனக்கு நீங்க சொல்லணும் அப்படின்றாங்களா. அதுக்கு ஹீரோயினும் நான் என்ன நடிச்சாலும் உன்கிட்ட முதல்ல சொல்லு ஓகே அப்படி சொல்லி அங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த வில்லியோ ஹீரோயினோட எக்ஸ் ஃபியான்சியோ வந்துட்டு இருக்காங்க. அவன் ஹீரோயினை பார்த்துட்டு இவ எனக்கு இவ்வளவு அழகா மாறினா, என்னை பார்த்து பேசுறதுக்கு வெக்கப்பட்டுட்டு இருந்த பொண்ணு இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆயிட்டாலான்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்கான்னு அந்த வில்லியோ கண்டுபிடிச்சிட்டு நீங்க என்ன அங்க பாக்குறீங்க, வாங்க நம்ம இடத்துக்கு போலாம் சொல்லி கூட்டிட்டு போயிடுறாளா. அந்த இடத்துல எல்லாரும் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாம் சொல்றாங்க நம்ம ட்ரூத் ஆர் டேர் விளையாடலான்ட்டு. அப்படியே அந்த கேமும் ஸ்டார்ட் ஆகுது. யார்கிட்ட ஜோக் இருக்கோ அவங்க தான் லாஸ்ட் போல, சோ யார் என்ன சொன்னாலும் செய்யணும். இப்படி உண்மையை சொல்ல முடியல இல்ல செய்ய முடியல அப்படின்னா அவங்க 3 தடவை பெக் அடிக்கணும் சொல்றாங்க. ஓகே ஃபைனல் சொல்லிட்டு அந்த கேம் ஸ்டார்ட் பண்றாங்களா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஹீரோயின் தான் மாட்டிக்கிறாங்க, ஜோக்கர் எடுத்துட்டாங்க போல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா யார்கிட்ட ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்கோ அவங்கள நீங்க கிஸ் பண்ணணும்னு சொல்லிடுறாங்களா. பார்த்தா அது லூகாஸ் கிட்ட தான் இருக்கு. அப்ப அதுல இருக்க ஒரு பொண்ணு சொல்றா இல்ல அவனோட ஒரிஜினல் கேர்ள் ஃபிரெண்ட் உட்காந்துட்டு இருக்காங்க, அதை தாண்டி கிஸ் பண்ண முடியாது, பேசாம நீங்க பெக் அடிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்களா. ஆனா இன்னொரு பொண்ணு சொல்றா இல்ல அந்த பொண்ணு ரொம்ப டேக் இட் ஈஸியா தான் எடுத்துப்பானால் கிஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க. அப்போ வில்லியோ சொல்றா ஆமா இவ சின்ன வயசுல இருந்தே என்னோட ஆள் பின்னாடி தான் சுத்திட்டு இருந்தா, கடைசியில அவர் என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு, போனா போட்டு இப்பயாவது ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும் அவளை கிஸ் பண்றதுக்கு அப்படி சொல்றாங்களா. இப்ப ஹீரோயினும் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே கிஸ் பண்றதுக்காக போறாங்களா. அவளுக்கு கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினும் உன்னை கிஸ் பண்றதுக்கு நான் 3 பெக் இல்ல 6 பெக் கூட அடிச்சுப்பேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஊத்தி குடிச்சிட்டு வந்து உட்காந்துடுறாங்க. அந்த லூகாஸ கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம என்ன நீ என்னை விட்டுட்டு இவ்வளவு தூரம் போயிட்டியான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அந்த கேம்ல அடுத்த ரவுண்ட் வருது. அடுத்த ரவுண்ட்ல ஜோக்கர் ஹீரோயின் தான் எடுக்கிறாங்க. என்னடா இது அன்லக்கியா இருக்கேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்களா. இப்ப அவங்க சொல்றாங்க இந்த தடவை மிஸ் பண்ண கூடாது, பெக்கெல்லாம் நோ நீங்க கண்டிப்பா நாங்க சொல்றது செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ரூம்குள்ள யார் ஃபர்ஸ்ட் நடந்து வராங்களோ அவங்களே நீங்க கிஸ் பண்ணணும்னு சொல்றாங்களா. பார்த்தா ஹீரோ தான் கெத்தா நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்கவங்களா ஐயோ அது நம்ம இன்வெஸ்டர் ஆச்சு, அவர்கிட்ட எல்லாம் எந்த ஒரு பொம்பளை நெருங்க முடியாது, நீங்க என்ன பண்ணுவீங்க, தயவு செஞ்சு வேண்டாம் வேணும்னா பெக் அடிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோனை யோசிச்சு பார்த்துட்டு இல்ல நான் பண்றேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு உங்ககிட்ட ஒரே ஒரு கிஸ் பண்ணிட்டு கடன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்களா. அதனால ஹீரோவோ ஒரு கிஸ் போதுமா வேணா இன்னொன்னு தருவா சொல்லி கிட்ட வராது. இல்ல எனக்கு ஒன்னே போதும் சொல்லிட்டு அங்க வந்துடுறாங்க. இந்த இடத்துல வில்லி வேற கோமா யோசிச்சுட்டு இருக்கா. என்ன அவர் எந்த லேடி அவர் அப்ரோச் பண்ணாலும் தள்ளி விட தானே பாப்பாரு, ஒரு
அடி அடிச்சிருக்கணுமே இவள அப்படின்னு நினைச்சு பாத்துட்டு இருக்கா. அப்படியே இவங்க அந்த கேம் எல்லாம் விளையாடி முடிக்க ஹீரோனும் தனியா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோவை பார்த்துட்டு இவன் பாக்கிறதுக்கு சார்மிங்கா தான் இருக்கான், எந்த இடத்துக்கு போனாலும் ஸ்பாட் லைட்டை திருடிடுறான் அப்படின்ட்டு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப வில்லியோ கிட்ட வந்துட்டு நீ நினைச்சதெல்லாம் நடக்காது, எப்படியாவது லூவை அப்ரோச் பண்ணி பெரிய ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிக்கணும் தானே நினைக்கிறேன், ஆனா அவர்லாம் அந்த இடத்துக்கு விட மாட்டார், உன் கனவுல கூட அதெல்லாம் நடக்காது அப்படி சொல்றாங்களா. அப்ப ஹீரோனும் உன்னோட டிராமா எடுத்துட்டு அந்த பக்கம் போ, ஆல்ரெடி தான் உன்னை இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வெளில துரத்திட்டாங்களே, இன்னும் என்னத்த நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவளும் நான் இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டு இருந்தேன், ஆனா நான் வெல்த்தியான ஃபேமிலிக்கு தானே கல்யாணம் பண்ணிட்டு போறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த இடத்துல லூகாஸ் எங்க போயிட்டு வரான் போல, அதை பார்த்துட்டு உடனே ஹீரோனை பிடிச்சிக்கிட்டு என்ன வீட்டு என்ன அடிக்காத அந்த மாதிரி சொல்லி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனும் என்ன எப்ப பார்த்தாலும் இந்த பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ணுவேன் சொல்லிட்டு ஒரு பலார்னு ஒரு அறை அரைஞ்சிடறாங்களா. அதை பார்த்துட்டு லூகாஸ் வந்துட்டு நீ ஏன் இவகிட்ட எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ற, அவ பழையசுலதான் இந்த மாதிரிலாம் மோசமா இருந்தா, அதை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு நினைச்சிட்டு இப்ப நல்லா இருக்க பொண்ணையும் நீ மறுபடியும் என் புள்ளி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. என்னது இப்ப இவ நல்லவளா இருக்காளா, யார் வம்புக்க போக மாட்டாளா, அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்றாங்க. அவங்களும் உள்ள வராங்க. பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டிருப்பாங்கல்ல, மிஸ்ட்ரஸ் வச்சிருக்காங்கன்ட்டு, அவங்க வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு மிஸ்ட்ரஸ் வச்சு விட்டது இவ தான், பார்த்ததுக்கு ஹீரோனோட வர சேர்த்து வச்சு பண்ணிருக்கா, இவ நல்ல வேலை கிடையாது அப்படி சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப லூகாஸ் கிட்ட என்ன நம்புங்க, நான் அந்த மாதிரிலாம் பண்ணல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படி சொல்றாங்களா. அப்ப ஹீரோனோ நீ நடிக்காதடி இவ்வளவு கேவலமா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அந்த உள்ள வந்த லேடியோ சொல்றாங்க நீயும் என்னோட ஹஸ்பண்டும் பேசின எல்லா வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் என்கிட்ட இருக்கு, நீ தான் இதை பண்ண, அதோட ப்ரூஃப் இந்த இதுல இருக்கு சொல்லி போனை கொடுக்குறாங்க. அப்ப லூகாஸ்கோ தெரிஞ்சிடுது. அந்த இடத்துல அவனுக்கு ஒரு கால் வருது, அவன் பேச போறான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அது அவங்க அப்பா அம்மாவா தான் இருக்கும், இங்க நடக்கிறது எல்லாமே லைஃப் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு, நீ பண்ண காரியத்தினால இப்போ உன்னால வெல்தி ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணிட்டு போக முடியாதுன்னு சொல்றாங்க. அதே நேரம் லூகாஸும் வந்துட்டு நம்ம என்கேஜ்மெண்ட்டை ரீகன்சிடர் பண்ணோம், எங்க வீட்டுல எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்களா. அப்ப அவ காலில் விழாத குறையான மன்னிச்சுட்டு நான் இனிமேட்டு அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா அவன் அதெல்லாம் கேட்காத மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் அந்த வில்லிக்கு சம உத விழுந்துட்டு இருக்கா. அப்ப டேரக்டர் வரை எழுந்துட்டு ஹெல்ப் பண்ண போறாரா. அப்ப ஹீரோ தான் நோனும் நீங்க உட்காருங்க, இங்க நடக்கிறதுலாம் அதுவா நடக்கட்டும் சொல்லிட்டு உட்கார வச்சிடறாங்க. இந்த ட்ராமா பார்த்துட்டு ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோ கிட்ட வர நான் இத்தனை வருஷமா ஹாப்பியா இருந்ததே இல்லை தெரியுமா, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு உனக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஹாப்பியா இருக்கணுமான்னு கேக்குறாங்க. எப்படி அப்படி கேட்டா ஹீரோயினை பிடிச்சி வச்சு ரொமான்டிக்கா ஸ்லோவா ஒரு கிஸ் கொடுத்துட்டு இருக்காங்களா. ஹீரோயினால பிரீத்தே பண்ண முடியல. இருங்க எதுக்கு எப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கேட்டா, நீ தான் அங்க சொன்ன ஃபாஸ்டா கிஸ் பண்ணனால என்னோட கிஸ்ஸை நீ ஃபீல் பண்ண முடியலன்ட்டு, அதனால தான் இப்ப ஸ்லோவா கிஸ் பண்ற, உனக்கு ஓகே அப்படி கேக்குறாங்க. அப்ப ஹீரோயினும் எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் டைம் வேணும் சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்துட்டு கிஸ் பண்றாங்க. அப்படியே அந்த இடத்துல எல்லாமே நடந்து முடிய ராத்திரி படுத்துட்டு இருக்காங்களா. ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோனுக்கு ஒரு கால் வருதா. அது லூகாஸோட கால் தான். அந்த போன் எடுத்துட்டு கோமா ஹீரோ வெளியில வந்துட்டு அந்த போன் அட்டென்ட் பண்றாங்க. அந்த பக்கம் அவன் செம்மையா தண்ணி அடிச்சிருக்கான் போல. என்ன மன்னிச்சிடு, நான் உன்னை ரொம்பவே தப்பா நினைச்சுக்கிட்டேன், அந்த பொண்ணுனால தான் நான் எல்லாமே தப்பா பண்ணிட்டு இருந்தேன், ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் தாங்க அப்படி சொல்லி கேக்குறாங்களா. அப்ப ஹீரோவோ அவ தூங்கிட்டு இருக்கா, நீ போனை வேடா சொல்லி போனை கட் பண்ணி விட்டுறாங்க. அவனும் ஒரு ஆம்பளை குரல் கேட்டோன்னே டே யார்டாதுன்ட்டு கட்டான போன்ல பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஹீரோனோட போனை பார்த்துட்டு இருக்காங்களா. அதுல ஒரு போட்டோ இருக்கு. இவங்க 3 பேர் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா, அந்த போட்டோ தான். அதை பார்த்தோன்னே இந்த ஆங்கிள் இல்லாம நான் வேற ஆங்கிள் உட்காந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்க போலேன்ட்டு சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரா. அதை வந்து ஈத்தனை நோட் பண்ணிட்டுப்பா இவன் எவ்வளவு சிரிச்சிட்டு இருக்கா, இதுக்கு முன்னாடி இவன் இந்த மாதிரி சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது, லவ்ல விழுந்துட்டா இப்படிதான் ஆள் மாறிடுவாங்க போலேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே போட்டோ எடுத்து அந்த குரூப் சாட்ல அனுப்பிச்சு விட்டுறான். அவங்க ஃபேமிலி குரூப் சாட்ல அவங்க எல்லாரும் கேக்குறாங்க என்னடா அவனுக்கு லவ் ஏதாவது வந்துருச்சா இவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்கான்ட்டு எல்லாரும் கெஸ் பண்ணிடுறாங்க. அந்த சாட்ல அவங்க அப்பா அம்மா வேற இருப்பாங்களா. அவங்களே நாங்க உடனே ஊருக்கு கிளம்பி வரோம், அந்த பொண்ணை நாங்க பாக்கணும் அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சு விட்றாங்களா. அதை பார்த்தோன்னே ஐயோ இதை மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா என் சாவு அவன் கையில தான் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். அடுத்த நாள் ஹீரோ உட்காந்துட்டு ஏதோ ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் ஷபாவும் வராங்க. பார்த்தா 2 பேரும் சேம் காஸ்டியூம் போட்டுட்டு கியூட்டா நடந்து போஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ என்னது இதுன்னு கேக்குறாங்களா. அன்னைக்கு நான் இவன் கிட்ட ப்ராமிஸ் பண்ணி இந்த வெளில கூட்டு போய் நாங்க 2 பேரும் கப்பல் ட்ரெஸ் எடுக்கிறோம்ட்டு, அதனால தான் நாங்க இப்படி போட்டுட்டு இருக்கோம்னு சொல்றாளா. சரி நீங்க 2 பேர் போட்டிருக்கீங்க, எனக்கு எங்க அப்படி கேட்டா இல்ல இது எங்க 2 பேருக்கு மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவா சொல்றாங்களா. அப்ப ஹீரோ ஷபாவை கூப்பிட்டுட்டு டே இங்க வாடா அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டு ட்ரெஸ் கழட்டிட்டு எனக்கு கூடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சிக்லிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா அம்மா வந்துட்டு இவங்க 3 பேர் இப்படி ஹாப்பியா இருக்கதை பார்த்துட்டு அவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோவை பார்த்துட்டு அப்பா அம்மா இங்க என்ன பண்றீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோயினும் புரிஞ்சுக்கிட்டு ஹாய் ஆண்டி ஹாய் அங்கிள் அப்படி சொல்றாங்களா. கட் பண்ண ஒரு ரூம்ல ஹீரோ அவங்க அப்பா அம்மா எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்றாங்க அதான் அவங்க
கேர்ள் ஃப்ரெண்டான்ட்டு நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்பாவோ இல்ல இது வந்துட்டு ஆக்ட்ரஸ் தானே, இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் போனா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்றாங்க. இப்ப ஹீரோ கேக்குறாரு, எப்பப்பா நீங்க ஒரு ப்ரொஃபஷன் வச்சு ஒரு ஆளை எடை போட ஆரம்பிச்சிங்கன்ட்டு, என்னை பத்தி அந்த மாதிரிலாம் பேசாதடா, நான் என்னைக்காவது அந்த மாதிரி நடந்திருக்கேன். நான் போன தடவை ஒரு பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வந்தா, ஆனா கடைசியில என்ன ஆச்சு, அவ நம்ம ஷபாவே கடத்திட்டு ஒரு டிராமால தள்ளி கடைசியில அவனால பேச முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டுட்டா. அதே மாதிரிதான் இந்த ஆக்ட்ரஸும், நான் எந்த ஆக்ட்ரஸும் நம்ப போறது இல்ல அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் அந்த ஷபா உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. அவன் வேற கேட்கறான், டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் தானே இருக்காங்க, ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எல்லா சப்ஜெக்டும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவங்கள நீ எப்ப பார்த்தாலும் என்ன டஃப் கொஸ்டின் தான் கேப்பியா சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்களா. இதை ஹீரோவோட அப்பா அம்மா பாக்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கையில போல, அதனால நான் இவனை கூட்டிட்டு போறேன், இவளால அவனுக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரும்னு சொல்லிட்டு ஷபா கிட்ட பேசுறாங்க. உனக்கு தாத்தா பாட்டியோட வரத்துக்கு பிடிக்குமா, கொஞ்ச நாள் அவங்க கிட்ட இருந்து தனியா இருக்கியான்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு அவனும் யோசிச்சு பாக்குறான். அவன் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்திருப்பான் போல. இதுல ஒரு லேடி சொல்லிருப்பாங்க, ஒருத்தவங்க கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருந்தா லவ் அதிகமாகும்ட்டு. அவன் அதே நினைச்சுக்கிட்டு சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிடுறான். அப்ப தாத்தா பாட்டியோ பாரு இவனுக்கு எங்க கூட இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்களா. அப்ப ஹீரோயினும் ஒருவேளை அவனுக்கு என் கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல, ஆனால் தான் என்னை விட்டுட்டு போயிட்டானான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல எனக்கு 3 நாள் மட்டும் டைம் தான், இதை எப்படியாவது நான் சரிப்படுத்துறேன் அப்படி சொல்றாங்க. எப்படி முடியும்னு சொல்லி கேட்டா, இந்த ப்ராப்ளம்க்குலாம் ஒருத்த ரூட் காஸ் இருப்பான் பாரு, அவனை தான் பிடிக்கணும் அப்படி சொல்றாங்க. அந்த இடத்துக்கு ஈத்தனும் வரான். ஆனா என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம சொன்னேன், ஆனா அது இவ்வளவு பெரிய விஷயத்துல முடியும் எனக்கு தெரியாது, இப்ப அப்பா அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறானா. அதுக்கு ஹீரோயினும் அவங்க ஷபா கூட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, நான் கண்டிப்பா இதை எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வர சொல்லிட்டு போறான். அப்ப ஹீரோ உனக்கு 3 நாள் தாண்டா டைம்னு சொல்லி அமுச்சு விடுறாரு. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 2வது நாள் ஹீரோயின் ரொம்ப கோமாவே இருக்காங்க. ஹீரோ கை போட்டா கூட தூக்கி போட்டு அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியல, அவன் சாப்பிட்டானா இல்ல கூட எனக்கு தெரியல, இப்ப ஷபா எனக்கு பாக்கணும்னு சொல்லிட்டு அங்க எழுந்து போயிடுறாங்க. அந்த கடுப்புல ஹீரோ ஈத்தனுக்கு கால் பண்ணிட்டே, இன்னும் 1 நாள் தான் இருக்கு, நீ ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாரு. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுதா. இப்ப இந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவனுக்கு ஹீரோனை பார்க்காம சாப்பிட தோணல போல, எதுவுமே சாப்பிட மாட்டான், உருன்னு உட்காந்துட்டு இருக்கான். பாட்டி தாத்தா தான் கெஞ்சிட்டு இருக்காங்க, 2 நாளா நீ சரியாவே சாப்பிடல, இதையாவது சாப்பிடு பண்ணிட்டு ஒரு ஆம்லெட் கொடுக்குறாங்க. அதை எடுத்து தூக்கி போட பாக்குறான். ஆனா ஹீரோயின் சொல்லிருப்பாங்களா இந்த மாதிரி எதையோ தூக்கி போடக்கூடாதுன்ட்டு, அது ஞாபகம் வந்துடும், ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறான். அந்த தாத்தா பாட்டிக்கும் என்ன பண்ணோன்னே தெரியாம அழாத சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஈத்தனும் வந்துட்டு, என்னால முடியும் அவனை சமாதானப்படுத்துறதுக்கு, நான் கொஞ்ச நேரம் வெளில கூட்டு போறேன் சொல்லி கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் கிட்ட தான் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். அப்ப ஈத்தன் வர, இவங்க 2 பேரும் பார்த்தா ஒரு லவ்வர்ஸ் மாதிரி இருக்காங்களேடா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோவை திரும்பி பார்த்தா அவன் கோபத்துல முறைச்சுக்கிட்டு இருக்கான். ஷபாவும் என்ன வெளியில கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி கேக்குறாங்களா. அதனால எல்லாரும் சேர்ந்து இந்த தீம் பார்க்கு தான் போறாங்க. ஹீரோ ஹீரோயின் தான் தனியா சுத்திட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல வில்லியும் நடந்து வந்துட்டு இருக்காளா. வேற ஒரு பையனை கரெக்ட் பண்ணிட்டா போல, அவனோட நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் ஒரு குட்டி பையனோட நடந்து வரதை பார்த்துட்டு, இவனோட பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா, அப்ப இத்தனை நாள் இவ ஆக்டிங்கா போட்டுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் கிட்டே வந்துட்டு, இந்த தப்பான வழியில வந்த பையனை நீ இன்னும் உயிரோட தான் வச்சிருக்கியா சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோனுக்கு கோவம் வந்துட்டு, பலான்னு அரைஞ்சிட்டு நீ என்ன நினைச்சிட்டு பேசுற, இது யார் தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. இவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, ஆனா நீங்க 2 பேரும் இனிமேட்டு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ளே வரக்கூடாது, இது என்னோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, உன்னோட ஃபேமிலியில உன்னை சுத்தி இருக்கவங்கள யாரும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது சொல்றாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரா. ஓ என்னோட ஃபேமிலி கூட வரக்கூடாதா சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவளோ, நீங்களாம் வரலாம், இதோ இந்த பையனும் இவ்வளவு தான் வரக்கூடாது சொன்னேன்னா, அந்த பையனோட அப்பாவே நான் தான், அப்ப நானும் தானே வரக்கூடாது. சரி ஓகே நீ நினைச்ச மாதிரியே நடக்கட்டும், இப்பத்துல இருந்து 2 ஃபேமிலி பிசினஸும் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது, உங்க கூட கனெக்ஷன் வச்சிருக்க எந்த பார்ட்டி கூட நாங்க பிசினஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்களா. அவ்வளவுதான், அவளுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. ஏன்னா அவ லூகாஸோட ஃபேமிலி கூட இவங்களோட கனெக்ஷன் தானே, இப்படி இவங்க ஸ்டாப் பண்ணிட்டு அது அவங்களுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு, என்ன மன்னிச்சிடுங்க, இனிமேட்டு நான் அப்படி பேச மாட்டேன், இவ தான் இந்த பையனோட ஸ்டேட்டஸ் வச்சு என்ன ஏமாத்திட்டா அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு ஹீரோயினை பார்த்துட்டு, நீ பையனோட ஸ்டேட்டஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவியான்ட்டு ஜெலஸ்ல பேசுறாரா. அதுக்கு ஹீரோயினோ, நீங்க என்ன இதுக்கு கூடவா ஜெலஸ் ஆகுறீங்கன்ட்டு கிட்ட போயிட்டு, நான் உங்களோட ஸ்டேட்டஸ் கூட தான் யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றாளா. அப்ப ஹீரோ அவளை பார்த்து சொல்றாங்க, பாரு இவ என்னோட ஸ்டேட்டஸ் தான் யூஸ் பண்றா, எங்க ஸ்டேட்டஸ்க்குலாம் நாங்க இங்க வரவே கூடாது, அதனால உங்ககிட்ட இனிமேட்டு நாங்க பிசினஸ் பண்ண மாட்டோம் அவகிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவ அவ்வளவுதான் கீழே உட்காந்து அழவே ஆரம்பிச்சிடறா. ஷபாவோட டே அவுட்டும் முடியுது, அதனால அவங்களை வீட்டுல கொண்டு வந்து விட்டுறாங்க. அவங்க அப்பா சொல்றாங்க, இப்போதைக்கு நீ தாத்தா பாட்டியோட இரு, கண்டிப்பா உன்னை சீக்கிரம் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்களா. அப்ப ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, கண்டிப்பா நாங்க கூட்டிட்டு போறோம், இன்னொரு நாள் இன்னொரு டே அவுட்டுக்கு போலாம், ஓகேவா அப்படி சொல்றாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவனு உள்ள போறானா. அப்ப ஹீரோ என்ன டே அவுட் அப்படி கேக்குறாங்க. அவன் அங்கிருந்து ஓடி வந்துட்டு மறுபடியும் கட்டி பிடிச்சிக்கிறான். அப்ப ஹீரோயினும், இல்ல உன்னை மட்டும் தான் தனியா கூட்டு போவ,
ஓகேவா அப்படி சொல்லிட்டு உள்ள அமைச்சிடுறாங்க. சரி ஓகே பாய் சொல்லிட்டு அவனும் உள்ள போயிடறானா. அந்த இடத்துல ஹீரோ பாவமா மூஞ்சி வச்சுக்கிறாரா. அதனால ஹீரோயின் சொல்றாங்க நான் உங்களே கூட்டு போறேன்ட்டு. சரி இப்போதைக்கு இதை விட பெரிய வேலை ஒண்ணு இருக்கு அப்படி சொல்லி ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு போறாங்களா. அங்க போனா ஹீரோயினுக்கு நச்சு நிச்சு கொடுத்துட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடுறாரு பெட்ரூம்க்கு. அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. ஷபா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க தாத்தா பாட்டி வேற பேசிக்கிறாங்க, நேத்து பாரு நல்லா சாப்பிட்டா, இன்னைக்கும் நல்லா சாப்பிட்றான், அவனுக்கு நம்ம கூட இருக்கிறது பழகிடுச்சு, இனிமேட்லாம் அந்த பொண்ணு அவனுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி ஷபா கிட்ட ஷபா நீ இனிமேட்டு எங்க கூட தான் இருக்க போற, நீ அந்த ஆண்டியை பார்க்க போறது இல்லைன்னு சொல்றாங்களா. அவன் ஷாக்ல கையில இருக்கிறதெல்லாம் கீழே போடுறான். எவ்வளவு கியூட்டா இருக்கான்ல. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அப்பதான் தூங்கி எழுந்துட்டு வராங்க. பார்த்தா ஹீரோ தான் சமைச்சிட்டு இருக்காரு. வா இவ்வளவு ஹேண்ட்ஸமா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கவன் எனக்காக சமைக்கிறானா, என்னோட லீக் அதிகம் தான், ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படியே ஏத்திட்டே போறானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஹீரோ பார்த்துட்டே வராங்களா. அப்ப ஹீரோவை திரும்ப குட் மார்னிங் சொல்றாங்க. அவரு குட் மார்னிங் சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க உனக்கு என்ன மாதிரி வைஃப் வேணும், வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு அடக்கமா இருக்க வைஃபா, இல்ல டம்மா இருக்க வைஃபா, இல்ல கியூட்டா இருக்க வைஃபா, உன்னோட டைப் தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்களா. எனக்கு என்ன மாதிரி வைஃபா இருந்தாலும் ஓகேன்னு சொல்றாரு. அப்போ உனக்கு எந்த பொண்ணு வைஃபா வந்தாலும் ஓகேவான்னு கேட்டா இல்ல நீயா இருக்கனால தான், நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே, உன்னை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்றாரா. அப்படியே போயிட்டு ஹீரோயினுக்கு உமா கொடுக்குறாரு. ஹீரோயின்ல ஐயோ காலையில இவ்வளவு பெரிய எக்ஸைட்மெண்டா என்னால தாங்க முடியாத சாமிட்டு ஹீரோ தள்ளி விட்டு எனக்கு ஒரு வீடியோ கால் இருக்கு அதை அட்டென்ட் பண்ணணும், அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அங்கே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ ஈத்தன் தான் கால் பண்றான். ஆனா ஷபாக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, 2 பேரும் கிளம்பி வாங்கன்ட்டு உடனே இவங்க கிளம்பி போறாங்களா. அங்க பார்த்தா பயங்கர ஃபீவர். இப்போ ஹீரோயின் பார்க்க போனா எதுக்கு இந்த பொண்ணெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வரேன்ட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு கொஞ்சம் பொறுமையா இருங்க, இவ இருந்தாதான் அது நார்மல் ஆகும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியாதா அவன் ஸ்ட்ரெஸ் ஆனாவே ஃபீவர் வந்துரும்ட்டு, நீங்க நிங்ஷிய பார்க்க கூடாதுன்னு சொல்லிருப்பீங்க, அதனால தான் அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு ஃபீவர்ல படுத்துட்டு இருக்கா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான், கொஞ்ச நேரம் நீங்க வெளியில இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் உள்ள அமுச்சு வைக்கிறாங்க. அவங்க உள்ள போய் ஷபாவை மடியில படுக்க வச்சு லுலா பிலா படி ரொம்ப கவனமா பாத்துக்கிறாங்க. ஷபா நல்லா ரிலாக்ஸ்டா படுத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அப்படியே ஆக ஆக ஃபீவரும் கம்மி ஆயிடுது. அப்ப ஹீரோ சொல்றாரு இப்ப பாருங்க அவன் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம எவ்வளவு காமா இருக்கிறான், நீங்க ஹீரோயின் கிட்ட பேசக்கூடாது சொன்னனால தான் அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான், கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் தனியா விடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோட அம்மா அப்பா 2 பேரும் தேங்க்ஸ் சொல்றாங்க ஹீரோயினுக்கு. அந்த இடத்துல ஈத்தன் சொல்றான் நான் தானே இதெல்லாம் பண்ணி வச்சானாலும் எனக்கு டபுளா பண்ணுங்க என்னோட போனஸ்ன்ட்டு, டபுள் இல்லடா ட்ரிபிளா பண்ற அப்படி சொல்லவும் அவன் ஜாலியா குதிச்சிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுதா. அப்ப ஹீரோ கால் வருது, ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இருக்குன்ட்டு. அவர் ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்களா. நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் சொல்றாங்க. அவருக்கு அவங்க பையனை விட வேலை எல்லாம் பெருசு கிடையாது, ஆனா இவங்களுக்கு தெரியணும் ஹீரோயின் மட்டும் தனியா இருந்தா கூட நல்லா பாத்துப்பாங்கன்ட்டு. அதுக்கேத்த மாதிரிதான் வெளியில அவங்க அப்பா அம்மா வந்து ஹீரோயினை நம்பாம எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காங்களா. அதனால ஹீரோ முடிவு பண்ணிட்டு நீ வந்து குழந்தைய பாத்துக்கோ, நான் வேலை முடிச்சுட்டு அப்புறமா வரேன்ட்டு சொல்லி கிளம்புறாங்க. அது ஓபன் பண்றாங்க. பார்த்தா அவங்க எல்லாரும் அங்கதான் லைனா நின்னுட்டு இருக்காங்களா. நீங்க ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க, நீங்க போங்க ஹீரோயின் பாத்துப்பாங்க அப்படி சொல்லி அவங்கள அமுச்சு வச்சிடறாங்க. அப்படியே ஹீரோயினுக்கு மத்தியானம் ஆகுது, ஈவினிங் ஆகுது, அப்படியே நைட்டும் ஆயிடுது. ஹீரோயின் அது வரைக்குமே எதுவுமே சாப்பிடாம ஷபாவை தான் பாத்துட்டு இருக்காங்க. அங்கேயே படுத்து தூங்கவும் செஞ்சிடறாங்க. அடுத்த நாள் விடிதான். இப்ப அந்த குட்டி பையனுக்கு நல்லாவே ஆயிடுச்சு போல, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மா வந்துட்டு நீ என்னமா இங்கேயே உட்காந்துட்டு இருக்க, வந்து ஏதாவது சாப்பிடுறியான்னு கேட்டா, இல்ல ஆண்டி எனக்கு கொஞ்சம் வெளியில போகணும், எனக்கும் நிறைய பேரை பார்க்கணும், அதனால நான் கிளம்புறேன், நான் ஒரு நோட் எழுதி வச்சிருக்கேன், அதை ஷபாக்கு கொடுங்க, அவன் எழுந்தோடனே எனக்கு வீடியோ கால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. வெளியில வரும்போது பார்த்தா ஹீரோயினோட அப்பா அம்மா வந்து நிக்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமே கிடையாதா, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனோட சுத்திட்டு இப்ப லூவோட வேற ஜாயின் பண்ணிட்டு எங்களே எதிர்த்து பண்ணிட்டு இருக்கியா, நீ பண்ண விஷயத்தினால உன் தங்கச்சியோட கல்யாணமே நின்றும் போல, நீ பண்றதெல்லாம் பாவத்துல தான் போய் முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அந்த பாவம் பண்றது நானா நீங்களா அப்படின்னா உங்க தலைமையிலதான் இடி விழும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட நன்றி கடனே கிடையாதா, உன்னை பெத்து வளர்த்த அப்பா அம்மா பத்தி நீ இந்த மாதிரி தான் பேசுவியா அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோட அப்பா அம்மா உள்ள இருந்து வந்துடுறாங்க. என்ன இங்க நடக்குது, எதுக்கு இப்படி தகராறு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் அவங்க சொல்றாங்க இது என்னோட பொண்ணு தாங்க, உங்க ஃபேமிலியில இந்த பொண்ணு ஆக்செப்ட் பண்ணிக்காதீங்க, அவளுக்கு மனசாட்சியே கிடையாது, அவங்க அப்பா அம்மாவை எப்படி பேசுறா பாருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோவோட அப்பாவும் நிங்ஷி இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாவே நீ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க, உனக்காக கொஞ்சம் கூட அவங்க கண்ணை காமிச்சு பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பக்கமே திருப்பிடுறாங்க. அப்ப அவங்களும் புலம்புறாங்க, இல்லங்க நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த தெரியுமா, நான் அவ தங்கச்சிக்கு துரோகம் செய்யறா, இவ நல்லவ கிடையாது, அவளை ஏத்துக்காதீங்க அப்படி சொன்னா, நீங்க 2 பேரும் முதல்ல வாயை மூடுங்க, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவ யார் தெரியுமா, எங்க ஃபேமிலியில ஒரு ஆள், அவளை பேசுறதும் எங்களை பேசுறதும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க ஏதோ சொல்லிட்டே இருக்காங்களா. உடனே இவர் கால்ல இருக்க ஷூவை கழட்டிட்டே இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் அப்படின்ட்டு துரத்தி விட்டுறாங்க. ஹீரோட அப்பா வர சொல்றாங்க, இவ்வளவு நீங்க என்ன சொன்னீங்க, இந்த பொண்ணை நான் ஏத்துக்க மாட்டேன், அந்த பொண்ணு என்ன நடிச்சாலும் கடைசி வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன் சொன்னீங்களே, இப்ப அந்த பொண்ணுக்காகவே ஷூ எடுத்து அடிக்க போறீங்க அப்படி கேட்கவும், ஆமா நான் என்ன பண்றது, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு ஹீரோட அப்பா ஒத்துக்கிறாரு. அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, ஏமா இப்படி அவங்க பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்க, உன்னோட ஆண்டிய பாரு என்ன பிரச்சனைனாலும் கண்ணு மாதிரி நீ பிரேவா ஹேண்டில் பண்ணுவாங்க, இனிமேட் நீ அப்படிதான் இருக்கணும் சரியா, உனக்கு ஏதோ வேலை இருக்கு சொன்னாலே நீ
உன் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரம் இங்க வந்துரு அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோயினும் ஆஃபீஸ் போயிட்டு அவங்க வேலைலாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வராங்களா, பார்த்தா ஹீரோ கீழே தான் நின்றுட்டு இருக்காங்க பிக்கப் பண்றதுக்காக. ஹீரோயினும் எனக்காக தான் நிக்கிறாரா நினைச்சுக்கிட்டே வராங்களா. அந்த இடத்துல லூகாஸ் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி காருக்குள்ள தள்ளி லாக் பண்ணிடுறான். நம்ம 2 பேரும் தனியா பேசணும் வான்னு சொல்லி கூட்டு போயிடறான். நல்ல வேலை அதை ஹீரோ பாத்துறாரு. இப்ப சேஸ் பண்ணிட்டு பின்னாடியே போறாரா. ஒரு பெரிய கார் சேசிங்கே நடந்துட்டு இருக்கு. இப்ப லூகாஸோட காரையும் ஓவர்டேக் பண்ணி எடுத்து போய் முன்னாடி நிக்க வச்சுட்டு அங்கிருந்து இறங்கி போய் பேசுவாருன்னு பார்த்தா அதெல்லாம் இல்லாம ஒரு இடத்துல கெத்தா நின்னுட்டு இருக்காரு. ஹீரோயினே இதை ஹேண்டில் பண்ணிட்டு உள்ள அந்த லூகாஸும் கெஞ்சிட்டு இருக்கான். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட, அந்த பொண்ணால என் மைண்டே எல்லாமே மாறிடுச்சு, நம்ம எப்படி எல்லாம் லவ் பண்ண அதெல்லாம் கொஞ்சம் நான் கன்சிடர் பண்ண அப்படின்ட்டு சொல்றாடா. அப்ப ஹீரோயினும் என்னது லவ் பண்ணுமா, நான் தான் உன்னை லவ் பண்ண, நீ எனக்கு ஏதோ வாழ்க்கை பிச்சை தர மாதிரி ஒரு ஹீரோ வேஷம் போட்டுட்டு இருந்த. இப்போ அவ உன் வாழ்க்கையில வந்தாலும் என்னை விட அவ தான் உனக்கு முக்கியம் நினைச்சிட்டு என்னைய விட்டுட்டு போன ஆள் தானே, இப்ப எப்படி நீ கன்சிடர் பண்ணலாம் சொல்ற, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து வராங்க. அப்ப லூகா சொல்றா, எனக்கு தெரியும் நீ இதுதான் பதில் சொல்வேன்ட்டு, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நினைச்சேன். சரி ஓகே, உன்னோட வாழ்க்கை உன்னோட இஷ்டம், ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட தங்கச்சி உன்னோட அப்பாவும் வந்துட்டு உனக்கு அகேன்ஸ்டா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன கேளு, நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேதான் இருக்கான். அப்ப ஹீரோனும் ஹீரோ கிட்ட வந்துட்டு என்ன இங்கே நின்றுட்டு இருக்க, என்ன வந்து கூப்பிட மாட்டியான்னு கேட்டா அவனுக்கு ஃபைனலா ஏதோ சொல்லணும்னு இருக்கும், அதனால தான் அவன் பேசட்டும், அதை நீயே ஹேண்டில் பண்ணுவேன்னு விட்டுட்டேன். ஆனா பார்த்தா அவன் கிவ் அப் பண்ற மாதிரி தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கட்டி பிடிச்சு அவன் முன்னாடி கிஸ் பண்ணிடுறாரு. அவனுக்கா ஐயோ இவங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பிடுறான். இவங்க 2 பேரும் கை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோட ஆபீஸ் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அங்க நின்னுட்டு பலமா எதையோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு என்னமா பண்றேன்னு கேக்குறாங்களா. இல்ல லூகாஸ் சொன்னா எங்க அப்பா அந்த பொண்ணு 2 பேரும் எனக்கு அகேன்ஸ்டா இருக்க போறாங்கன்ட்டு, அதனால தான் அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள நான் ஸ்ட்ரைக் அடிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்றாங்க. சரி ஓகே, என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா இல்ல யோசிச்சுட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு ஹீரோவை திரும்புறாங்களா. ஹீரோ அப்படியே கெத்தா நின்னுட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய பிசினஸ் ஓனரை பக்கத்துல வச்சுட்டு நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கணும், கொஞ்சம் எனக்காக கைட் பண்ணுங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோவை கண் அடிச்சுட்டு எதையும் சைகை காமிக்கிறாங்களா. அதனால ஹீரோயின் ஒரு உமா கொடுத்துட்டு இப்ப ஹெல்ப் பண்ணுங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோவை சிரிச்சுட்டு உங்க அப்பாக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு அவங்களும் அவருக்கு அவங்களோட கம்பெனி முக்கியம், அதுல இருக்க ஷேர்ஸ் எல்லாம் முக்கியம் சொல்றாங்க. ஓகே, அப்ப இந்த பொண்ணுக்கு என்ன முக்கியம், அவளுக்கு அவகிட்ட இருக்க 10% ஷேர் தான் முக்கியம், அந்த ஷேர்ஸை யூஸ் பண்ணி தான் லூகாஸை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறா அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப அந்த இடத்த தான் நம்ம கிளியர் பண்ணணும் சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்களா. ஹீரோ ஏதோ ரிவார்ட் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஆனா அவங்க ஓடிட்டாங்க. அந்த இடத்துக்கு ஈத்தனும் வந்து கேக்குறான், நீங்க நினைச்சீங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாமே முடிச்சிருவீங்களே, எதுக்கு ஹீரோயினுக்காக இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோவும் அவ என்கிட்ட எதிர்பார்க்கறதுல சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் மட்டும் தான், அவளுக்காக இதை நான் செய்யணும்னு அவன் என்னைக்குமே எதிர்பார்க்க மாட்டான், அவளே அவளோட பேட்டில ஃபேஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஒரு ஆளை வச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட தான் அமைச்சிருக்காங்க. உங்க கம்பெனில பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்க கிட்ட முழு ஷேர்ஸும் இருக்கணும், அப்ப நீங்க 100% ஷேர் வச்சிருந்தீங்கன்னா நாங்க இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லிருப்பாங்க போல. அதனால ஹீரோயினோட அப்பாவும் அவசரமா வீட்டுக்கு கிளம்புறாங்களா. அப்படியே அவங்க வைஃப் கிட்ட சொல்றாங்க, நான் நல்லபடியா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா எல்லா ஷேர்ஸும் என் பேர்ல இருக்கணுமா, எங்க நம்ம பொண்ணுன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப அந்த வில்லியம் நடந்து வரலாம். அப்ப அவரும் உன்கிட்ட இருக்க ஷேர்ஸ் எல்லாம் டெம்பரரியா என்கிட்ட கொடுத்துரு, என்னோட பேருக்கு மாத்தி கொடுத்துரு, நான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த டீல் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுன்னா நமக்கு நிறைய காசு வரும், அப்ப நான் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸே உனக்கு தர ஓகேவாமான்னு கேக்குறாங்க. அவளும் ஒரு குட் கேர்ள் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு சரிப்பா நீங்க சொன்னா நான் கேட்காம இருப்பேனா, கண்டிப்பா தரேன், நீங்க 2 பேரும் இங்க இருங்க, நான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் இதை பத்தி பேசலாம் சொல்லிட்டு போறா. அங்க போயிட்டு அவ கிரிமினலா யோசிச்சு ஒருத்தனுக்கு கால் பண்ணி என்னோட ஷேர்ஸ்ல நான் உடனே விற்க போறேன், எவ்வளவு விலைக்கு வந்தாலும் வித்துருங்க அப்படின்ட்டு சொல்றா. அவசரமா எல்லாத்தையும் வித்து முடிச்சுட்டா போல. இதை எல்லாத்தையும் தான் ஹீரோயின் கிட்ட அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவ ஷேர்ஸ் எல்லாம் வித்துட்டா, இப்பதான் நமக்கு கரெக்டான டைம் வாங்க போகலாம் அப்படின்ட்டு. இப்ப 2 பேரும் கிளம்பி ஹீரோயினோட அப்பா அம்மா வீட்டுக்கு தான் வராங்க. அவங்களுக்கு ஹீரோனை பார்த்தோன்னே கோவம் வந்துடுது. அதுக்கு பக்கத்துல வர அந்த இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னாலே அவன் வர நின்னுட்டு இருக்கா. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, அதுவும் இவளோட எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா, நான் இவங்களோட ஆளு தான், இவங்க சொல்லிதான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணவே வந்திருக்கேன், நீங்க இப்ப 100% ஷேர் இன்னும் half an hourல உங்க கையில இல்லன்னா நாங்க உங்களோட கம்பெனியை ஓவர்டேக் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இந்த கான்ட்ராக்ட்ல இருக்குன்னு சொல்றாங்களா. என்னது ஓவர்டேக் பண்றீங்களா, இருங்க ஆல்ரெடி நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டேன், எல்லா ஷேர்ஸும் என் பேருக்கு மாத்த போறா, அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் அந்த ஷேர்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு வராது, ஆல்ரெடி 10% ஷேர் அவ எல்லாருக்கும் வித்துட்டா அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னது வித்துட்டாளா, வேணா உன்ன மாதிரி ஹார்ட்லெஸ் ஆன பொண்ணு நினைச்சியா, நான் கேட்டா உடனே பண்ணிடுவா, நீ வெயிட் பண்ணி பாருன்னு சொல்றாங்க. அப்பதான் வில்லியோ என்டர் ஆகுறா. அப்ப அவங்க அம்மா போய் கேக்குறாங்க, என்னம்மா ஷேர்ஸ் எல்லாம் வித்துட்டாங்கன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணல தானே அப்படின்னா, ஆமா நான் வித்துட்டா, அது என்னோட தானே, எதுக்கு நீங்க திருப்பி கேக்குறீங்க அப்படி சொல்றாங்களா. அப்ப அவங்க 2 பேருக்கும் ஷாக் ஆயிடுது, என்னமா சொல்ற, ஷேர்ஸ் எல்லாம் வித்துட்டியா, அதெல்லாம் டெம்பரரியா என்கிட்ட கொடுக்க தானே சொன்னேன், ஏமா இப்படி பண்ணனா, ஆமா நீங்க குடுப்பீங்க, அப்புறம் தேவையான போது வாங்குவீங்க, அப்புறம் என்ன நடுரோட்டில் நிக்க வைப்பீங்களா அப்படின்னு கேக்குறாளா. அதை கேட்டோன்னே அவங்க அம்மா கோவம் வந்துட்டு, என்னோட பொண்ணையும் தாண்டி ஒன்னதானே என் பொண்ணா வளர்த்த, நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவியா அப்படி சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவ உடனே இவங்க 2 பேரும் தள்ளி விட்டு, இந்த மாதிரி தொடர வேலை வச்சுக்காதீங்க, உங்க லைஃப் நீங்க வாழ்ந்த என்ன செத்த என்ன, நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், என்னோட லைஃபை தான் நான் பார்ப்பேன், இப்ப என்கிட்ட நிறைய காசு இருக்கு, இது எல்லாத்தையும் வச்சுட்டு நான் லூகாஸ் ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்களா. அந்த நேரம் பார்த்து லூகாஸை
என்டர் ஆகுறான். உடனே இவ்வளவு நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு எங்க அப்பா அம்மா பாருங்க 2 பேருக்கும் பைத்தி பிடிச்சிச்சா என்னன்னு தெரியல, என்கிட்ட இந்த மாதிரி ரூடா நடந்துக்கிறாங்க, தயவு செஞ்சு நீங்க எது கூட்டிட்டு போயிடுங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க சொல்லி கெஞ்சிரலா. அப்ப அவனும் என்னது கல்யாணமா, கல்யாணம்ன்றது மறந்துடு, நீ என்ன பண்ண எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, உனக்கும் எனக்கும் இனிமேட்டு எதுவுமே இல்ல அப்படி சொல்றாங்களா. நீங்க கூப்பிட்டு தானே நான் இங்க வந்தேன் அப்படின்ட்டு அவ கேக்குறா. அப்ப லூகாஸும் ஆமா நான் தான் கூப்பிட்டேன், ஏன்னா நீ தான் இந்த ஷேர்ஸ் எல்லாம் வித்துட்டு ஊரை விட்டு ஓடி போக பாத்தியா, அதனால தான் உனக்கு கண்டுபிடிச்சு உனக்கு இங்க வர வச்சா அப்படின்ட்டு சொல்றாங்களா. எதுக்கு இப்படிலாம் நல்ல மாதிரி என்கிட்ட வேஷம் போடுறீங்கன்னு கேட்டா, நீ தான் அதெல்லாம் செஞ்ச, நான் ஹீரோயினுக்காக கடைசியா ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சேன், அதனால தான் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போலீஸும் கரெக்டா வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு நீ பண்ண எல்லா தப்பும் எங்களுக்கு எவிடன்ஸோட கிடைச்சிருச்சு, அதனால உங்களை அரெஸ்ட் பண்ற சொல்லிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினோ சாதிச்சது நினைச்சிட்டு வெளியில வராங்களா. அந்த இடத்துல லூகா சொல்றான், உனக்கு பண்ண எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடு, இனிமேட்டு நான் உன் முகத்திலே முழிக்க மாட்டேன், ஒரு தடவை லாஸ்டா உன ஹக் பண்ணிக்கோ சொல்லி ஹக் பண்ண வரானா. அந்த இடத்துல ஹீரோ இருப்பாரு போல, அவர் நடுவில் வந்து ஹீரோன் ஹக் பண்ணிடுறாங்க. லூகாஸ் ஹீரோவை ஹக் பண்ணிடுறான். இப்ப ஹீரோவோ உனக்கு மன்னிப்பு கேட்கணும் வாயால கேள்றா, இல்லன்னா அவன் மூஞ்சில முழிக்காம எங்கேயாவது போயிடுறா, அதை விட்டுட்டு ஹக் பண்ண வரியா, ஓடி போயிடு அப்படி சொல்லி அவனை துரத்தி விட்டுறாங்க. இப்ப ஹீரோயினா ஹக் பண்ணிட்டு சொல்றாரு, உனக்காக நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன், நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயினோ நீங்க எனக்காக நிறைய செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் பெருசா ரிவார்ட் தரேன் வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போறாங்களா. அங்க பார்த்தா ஹால்ல கிச்சன்ல எல்லா இடத்துலயும் வச்சுட்டு இச்சின்னு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ரொமான்டிக்கா அப்படியே நெக்ஸ்ட் லெவல் போலான்ட்டு பெட்ரூம் போறாங்களா. அங்க ஆல்ரெடி ஷபா வந்து இவங்க கூட தான் படுக்கணும்ட்டு முடிவு பண்ணிட்டு அங்க படுத்துட்டு இருக்கான். அதை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு ஏய் என்னடா நீ முழிச்சிட்டு தானே இருக்க, எனக்கு தெரியும் மரியாதையா வான்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போய் அவன் பெட்ரூம்ல படுக்க வச்சிருந்தாங்க. சும்மா நீ இந்த மாதிரிலாம் இங்க வந்து படுக்க கூடாது, நீ ஒன்னும் 3 வயசு 4 வயசு குழந்தை கிடையாது சரியா, இப்படி நீ எங்களை டிஸ்டர்ப் பண்ணா உன்னோட ஆண்டியை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, உனக்கு அம்மாவா மாத்துறது, அதனால நம்ம 2 பேரும் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் வந்துடலாம், நீ டிஸ்டர்ப் பண்ணாம இங்க பத்திரமா தூங்கணும் ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ரூமா கொடுத்துட்டு வராங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா ஹீரோயின் ஆல்ரெடி தூங்கிடுறாங்க போல. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினுக்கு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு குட் நைட் கிஸ் ஒன்னு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா ஹீரோயின் பிடிச்சி இழுத்துறாங்களா. அவங்க தூங்கல போல, சும்மா ஹீரோ தான் கலாச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க விட்டதை இங்க கண்டினியூ பண்ணி ஒரு பெரிய சம்பவமே பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சிடுது. ஹீரோயின் எழுந்துக்காம தூங்கிட்டு இருக்காங்க. ஷபாவ் தான் வந்து எழுப்புறானா. ஏன்பா இவ்வளவு சீக்கிரம் எழுப்புற கேட்டா, இல்ல 11 o'clock ஆகுதுன்னு எழுதி காமிக்கிறான். சே இவன் ராத்திரிலாம் என்ன தூங்கவே விடல, ஆனா இவன் மட்டும் ஆபீஸ் கிளம்பி போயிட்டான், எப்படிதான் இவனுக்கு எனர்ஜி இருக்குன்னு சொல்லி அவரை திட்டி விட்டுட்டு ஷபா கிட்ட இன்னைக்கு என்ன பண்ணலான்னு கேக்குறாங்க. நீங்க என்ன வெளியில கூட்டு போறேன் அன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணீங்களா, வாங்க வெளில போல சொல்றாங்களா. அதனால 2 பேரும் சேர்ந்து வெளியில போய் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, சாப்பிடுறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, பிளே ஏரியா போய் விளையாடுறாங்க. இப்படி இந்த பக்கம் இவங்க ஹாப்பியா இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்காரா. அந்த இடத்துக்கு ஈத்தன் வந்துட்டு ஷபாவோட பயாலஜிக்கல் அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுல ஒரு லீடு கிடைச்சிருக்கு. அது உங்களோட அகேன்ஸ்டா இருக்க ஒரு கம்பெனிக்காரங்க தான் உங்களை ட்ரக் பண்ணி அது ரூம் காமிச்சிருக்காங்க. நம்ம கம்பெனில இருந்து என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணி அவங்கள டோட்டல் பேங்க்ரப்ட் பண்ணியாச்சு. அவங்க கிட்ட ஒரு காசுமே இப்ப கிடையாது, அதனால அவங்களால பிசினஸ் கண்டினியூ பண்ண முடியாது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, இந்த சிஇஓ நம்ம கிட்ட ஏதாவது ரிவெஞ்ச் எடுப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஹீரோயினும் அவங்க பையனும் தனியா வெளில போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது நடந்துருமோன்ட்டு உடனே அவர் கிளம்பி போறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் அவங்க பையனும் ரொம்ப ஜாலியா விளையாட்டு வந்துட்டே இருக்காங்களா. அந்த இடத்துலதான் ஹீரோவோட அப்பா அம்மாவும் இருக்காங்க. ஹீரோயினை நோட்டை விட்டுட்டு இருக்காங்க. இவ எதுக்கு ஷபாவோட இவ்வளவு க்ளோஸா இருக்கா, அவளே பெத்த குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல பார்த்தா பெரிய கார் ஒன்னு ஃபாஸ்டா வந்து நிக்குது. அதுல இருந்து நிறைய அடியாளுங்களா இறங்கிட்டு ஹீரோயினே ஷபாவை தான் பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தாத்தா பாட்டி பாத்துறாங்கல்ல, அவங்களும் காப்பாத்த வராங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு, ஹீரோவும் காப்பாத்த வராரு. அவனுங்களோட டார்கெட்டே ஷபா தான் போல. ஷபாவை அடிக்க வரும்போது கரெக்டா ஹீரோயின் நடுவுல வந்து அந்த அடி அவங்க வாங்கிடுறாங்க. அவ்வளவுதான், அவங்க அங்க மயக்கமே போட்டு விழுந்துடுறாங்க. உடனே டைம் வேஸ்ட் பண்ணாம ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்களா. அங்க ஒரு சர்ஜரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோக்கும் ரொம்ப பயமா இருக்கு, ஏதாவது நடந்துருமோ அப்படின்ட்டு. அவங்க பின்னாடியே ஹீரோவோட அப்பா அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு மட்டும் இல்லன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்ப டாக்டரும் ஆபரேஷன் முடிச்சுட்டு வெளியில வராரு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு, ஆனா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஒன்னும் கிடையாது, அவங்க கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க இன்னும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோவால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இப்ப ஹீரோயினையும் போய் பார்த்தா அவங்க படுத்த படிக்கவே இருக்காங்க. ஹீரோ பயங்கரமா அழறாரு. அப்படியே ஹீரோயின் கிட்டயும் எனக்கு தெரியும் நீ எவ்வளவு வலி அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு தெரியும், ஆனா இந்த ஒரு தடவை மட்டும் நான் செல்ஃபிஷா இருக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு இதெல்லாம் கெட் த்ரூ பண்ணிட்டு வெளியில வா, எனக்காக திரும்பி வா அப்படின்ட்டு சொல்றாரு. இதை எல்லாத்தையும் ஈத்தன் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் பார்த்துட்டு அங்க அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்களும் போகுது. ஹீரோயினை விட்டுட்டு அவர் வெளியே வரல, ஹீரோயின் கூடவே தான் இருக்காங்க, கையை பிடிச்சிட்டே தான் இருக்காங்க. ஒரு நாள் ஈத்தனும் வராங்க. நமக்கு அகேன்ஸ்டா இருந்த அந்த சிஇஓவும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, அவங்களால வெளியில வர முடியாதான்னு சொல்றாரா. அப்ப ஹீரோவும் அவன் செத்தாலும் வெளியில வரக்கூடாதான், அந்த ஜெயில தான் அவனோட வாழ்க்கை முழுக்க ஓட்டணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈத்தனும் அதுக்கான ஸ்டெப் எல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன், நீங்க ஒன்னு ஆர்டர் பண்ணிருந்தீங்களா அது வந்துருச்சு அப்படி சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்களா. அதுல பார்த்தா அழகா ஒரு கப்பிள் ரிங் தான் இருக்கு. ஹீரோயினுக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ற மாதிரி முட்டி போட்டு ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எப்போ வேணாலும் திரும்பி வா, ஆனா என்னோட மனைவியா தான் நீ திரும்பி வரணும், இதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்துப்பேன், இந்த வாழ்க்கையில நீ தான் என்னோட
என்னோட மனைவி, நீ மட்டும் தான் என்னோட மனைவி சொல்லிட்டு அந்த ரிங்கை அவரும் போட்டுக்கிட்டா. ஹீரோயினுக்கும் ஒன்று போட்டு விடுறாங்க. ஈத்தன் கிட்டயும் நீ தான் இது எல்லாத்துக்கும் விட்னஸ்ன்னு சொல்றாங்க. அண்ணா நான் தான் நான் அப்படின்ட்டு அவன் நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேரும் வந்துடுறாங்க. ஷபா ரொம்ப சண்டை போடுறான், அதனால தான் அவனை கூட்டிட்டு வந்து சொல்றாங்களா. அப்ப அவரும் ஷபா கூட்டிட்டு போய் ஹீரோயின் கிட்ட விடுறாங்க. அப்ப ஹீரோயினை பார்த்துட்டு அம்மா அம்மா திரும்பி வந்துடுங்க, சீக்கிரம் வந்துருங்க அப்படின்ட்டு அவன் பேச ஆரம்பிச்சுட்டான். அதை கேட்டோன்னே எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. அவங்க பாட்டி தாத்தாலாம் ஐயோ அவன் பேசிட்டான், ரொம்ப வருஷம் கழிச்சு பேசிட்டான்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே 3 மாசம் ஓடிடுச்சு போல. ஹீரோயின் பார்த்தா பெட்ல தான் படுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல கண்ணும் திறந்துடுறாங்க. நிமிந்து பார்த்துட்டு நான் எங்க இருக்கேன்ற மாதிரி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்து ரூம்ல தான் ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. அவர் பாதி குடிக்காரனாவே ஆயிட்டாரு போல. பாட்டில் கையமா தான் சுத்திட்டு இருக்காரு. இப்ப கூட ஹீரோயின் நினைச்சிட்டு படுத்துட்டு இருக்காரா. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துட்டு லூ நான் வந்துட்டா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோ எழுந்து வந்துட்டு நீ வந்துட்டியா, என்னோட கனவுலையாவது நீ வந்திய, நான் குடிச்சிருந்தா மட்டும் தான் என் கனவுல நீ வர சொல்லிட்டு ஹீரோ நாக் பண்ணிட்டா. அப்படியே அவங்க ரூம் கூட்டிட்டு போறாங்களா. அங்க போயிட்டு அவங்கள கட்டி பிடிச்சி நல்லா தூங்கிடுறாரு போல. அடுத்த நாளே விடிஞ்சிடுது. ஹீரோ இந்த பக்கத்துல உட்காந்து கண்ணத்தை பிடிச்சி நோண்டிக்கிட்டே எழுந்திரி சொல்றாங்களா. ஹீரோவும் கண்ணை திறந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. ஐயோ நிஜமாலே உட்காந்துட்டு இருக்கலா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நாக் பண்ணிட்டு நீ வந்துட்டியா திரும்பி அப்படி சொல்றாங்க. அதுக்கு அவங்களும் நான் எங்க இருக்கேன், இது என்ன இடம், நீங்க யாரு அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோவோ என்ன தெரியலையா, நான் தான் உன்னோட அப்பா அப்படின்ட்டு சொல்றாரா. உடனே ஹீரோனை அடிச்சுட்டு என்னது அப்பா வாடி வீட்டை தாத்தா கூட சொல்வடான்னு சொல்றாங்க. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஈத்தனும் வந்துடுறான். அவன் வரும்போதே கத்திக்கிட்டே வரான் அண்ணியை காணும்ட்டு. ஆனா அந்த அண்ணி பார்த்தா ஹீரோ மேலதான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஓ நீங்க எழுந்துட்டீங்களா, ஆனால் தான் இங்க இருக்கீங்களா, சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் போறேன்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயினும் ஷபா கொஞ்சம் கூட்டிட்டு வரியான்னு சொல்றாங்க. ஷபா கொஞ்ச நாளா இங்க இல்ல போல, பாட்டி தாத்தா கூட தான் வளர்ந்துட்டு இருக்கான். அதனால அவங்க எல்லாரும் கிளம்பி இப்ப பாட்டி தாத்தா வீட்டுக்கு தான் போறாங்க. இப்ப ஹீரோ முன்னாடி நிக்க ஹீரோயின் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கட்டு ஷபாவுக்காக தான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப 3 பேரும் கிளம்பி வராங்க. என்னப்பா நீங்களே வந்துட்டீங்க, நான் தான் வரலான் இருந்தோம், ஏன்னா ஷபாவுக்கு அவங்க அம்மாவை பாக்கணுமா அப்படி சொல்லிட்டே இருக்காங்களா. அப்ப ஹீரோயினும் வெளியில வராங்க. அதை பார்த்தோட ஷபாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அவன் அம்மா நீங்க வந்துட்டீங்களா அப்படி சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினும் நான் வந்துட்டேன், இனிமேட்டு நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அவங்க ரியலைஸே பண்றாங்க அவன் பேசிட்டான்ட்டு. ஷபா நீ பேசுறியா எப்போத்துல இருந்து அப்படி சொல்லி கேட்டா அவன் 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே பேச ஆரம்பிச்சுட்டான்னு சொல்றாங்க. அப்ப அவன் கையில ஒரு டிராயிங் வச்சிருக்கான் போல. அதை ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு இது உங்களுக்காக தான் சொல்லி கொடுக்குறான். பார்த்தா ஹீரோயின் பெட்ல படுத்துட்டு இருக்க மாதிரி இவன் பக்கத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப டச்சிங் ஆயிடுது. சாரி ஷபா, இனிமேட்டு நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாம் சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹீரோவோட அப்பா அம்மா சொல்றாங்க அப்படா எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு, நீயும் நல்லபடியா எழுந்துட்ட, கல்யாணமும் நல்லதா நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்றாங்களா. அப்ப ஹீரோயினும் கல்யாணமா நம்ம பிளான் படி பார்த்தா இன்னும் 3 நாள் தானே இருக்கு, எதுவுமே ஆரம்பிக்கலையே சொல்றாங்களா. அப்ப ஈத்தனோ இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல ஸ்டாப் பண்ணாம நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்கேஸ் நீங்க எழுந்துக்கலன்னா இவர் மட்டுமே தனியா நின்று கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு அப்படிலாம் சொல்றாங்களா. இதை கேட்ட உடனே ஹீரோயினும் ஹீரோவே பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயினுக்கும் ஷபாவுக்கும் ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு போல. அதனால அதை எடுத்து வந்து ட்ரையல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. 2 பேர் ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறாங்களா. ஹீரோ அப்படியே ஆன் பாத்துட்டு இருக்காங்க அவங்க 2 பேரையும். அப்ப ஈத்தனும் வாங்க போட்டோ எடுக்கலாம் சொல்றாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி போஸ் கொடுக்குறாங்களா. அங்க இருக்க அந்த கேர்ள்ஸ் எல்லாம் சொல்றாங்க பாருங்களேன் அம்மா பையனும் ஒரே மாதிரி இருக்காங்க, ட்ரெஸ் பண்ணி போஸ் கொடுக்கறது கூட ஒரே மாதிரி இருக்கு அப்படி சொல்றாங்களா. அப்பதான் ஹீரோக்கு லைட்டா தோணுது ஆமா இவங்க 2 பேரும் பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்களேன்ட்டு. இப்ப ஹீரோயினும் நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் சொல்லிட்டு போயிடுறாங்க 2 பேரும். அந்த இடத்துல ஈத்தன் கிட்ட ஹீரோ சொல்றாரு நீ இப்பவே அரேஞ்ச் பண்ணி இவங்க 2 பேருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன ரொம்பவே டவுட்டா இருக்கு அப்படி சொல்றாங்களா. அதுக்கு அவனும் இந்த ரிசல்ட் வரதுக்கு இன்னும் 1 நாளாவது ஆகுமே, நாளைக்கு தானே கல்யாணம்னு கேக்குறான். அப்பனா இங்க நிக்காம சீக்கிரம் போய் அந்த வேலையை பாரு சொல்றாங்களா. ஓகே அண்ணா சொல்லிட்டு அவனும் அங்க இது போறான். அடுத்த நாள் கல்யாணம், எல்லாரும் பரபர நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஈத்தனோடி வந்துட்டு அண்ணா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு இந்த டிஎன்ஏ ரிசல்ட் எடுத்துட்டு வந்து தரோம். பார்த்தா 99% மேட்ச் ஆகுது போல 2 பேருக்கும். இவங்க தான் உண்மையான அம்மானது கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. அது எதுக்குன்னு பின்னாடி தெரியும். இப்ப அந்த வெட்டிங் பண்ண டைமும் ஆயிடுது. அதனால ஹீரோயின் அழகா பிரின்சஸ் மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வில்லி உட்காந்துட்டு இருக்கா. உங்களோட ப்ரீ போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து டிவில போட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவ என்ன பண்றா அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஹீரோயின் பிரெக்னெண்டா ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோ எடுத்து போட்டு விட்டுறா. அப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்களா, இப்ப அந்த குழந்தை எங்க அப்படி இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அந்த வில்லி எழுந்து வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இவ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனோட இருந்து ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா, அந்த உண்மையை எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிட்டு நல்ல மாதிரி இங்க உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஹீரோ இன்டரப்ட் பண்ணிட்டு ஓ அப்படியா, அப்பனா அந்த குழந்தையோட அப்பா யார் தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவளும் யாருக்கு தெரியும், ரோட்ல போற ஒரு பிச்சைக்காரனா கூட இருக்கலாம் அப்படி சொல்றாங்களா. அந்த பையனோட அப்பாவே நான் தான், என்னோட பையன் தான் ஷபா அப்படின்ட்டு சொல்றாங்க. எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஹீரோயினும் இவன் எதுக்கு இதெல்லாம் சொல்றான்ட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அவர் அந்த டிஎன்ஏ ரிசல்ட் எல்லார்கிட்ட காமிச்சிட்டு நான் தான் உண்மையான அப்பா, அந்த குழந்தை எங்க 2 பேரோட குழந்தை தான்
அப்படின்ட்டு சொல்றாங்க. எங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நடுவுல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால தான் நாங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தோம். எப்போ அவ அப்ராட்ல இருந்து திரும்பி வந்தாலும் அப்பவே நாங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்களோ இல்லையோ ஹீரோயின் ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. இப்போ குழப்பத்தில் இருக்க ஹீரோயினும் ஹீரோவை தனியாக கூட்டு வந்து கேட்குறாங்க, நீங்கள் எப்போ இந்த ஃபேக் டிஎன்ஏ ரிசல்ட்லாம் பண்ணீங்க, இவரோட பிளான்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்களா. அதுக்கு அவரும் இது ஒன்றும் ஃபேக் கிடையாது, இது உண்மைதான், ஷபா உன்னோட குழந்தை தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்போ தான் அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணியிருந்தேன். எனக்கு அகேன்ஸ்டாக செயல்பட்ட அந்த சிஇஓ தான் எனக்கு ட்ரக் பண்ணி உன்னோட ரூம் காமிச்சிட்டாங்க. இதனால தான் நம்ம 2 பேர் நடுவில் அந்த இன்சிடென்ட்டே நடந்துச்சு. ஆனால் எனக்கு தெரியும் இந்த இன்சிடென்ட்னால நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, எவ்வளோ அவமானங்களை சந்திச்சிருப்பேன்ட்டு. இது மட்டும் இல்லாமல் உனக்கு எடுத்த அந்த ஆளை உனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அந்த இடத்துல நான் தான் இப்ப நிக்கிறேன், நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வருத்தத்தோட நிக்கிறாரு. இந்த ரீசன்னாலதான் அவருக்கு டிஎன்ஏ ரிசல்ட்டோட அவுட்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷமும் பட்டிருப்பாரு, கொஞ்சம் கஷ்டமும் பட்டிருப்பாரு. இப்ப ஹீரோயின் கிட்டயும் நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இந்த கல்யாணம் வேண்ட சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்றாரா. அப்ப ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அது நீயா இருந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வும் நீ தான், என்னோட ஃபர்ஸ்ட் டைமும் நீ தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அழறாங்களா. அப்ப ஹீரோ தான் கன்வின்ஸ் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரா. அப்ப ஹீரோனும் ஓகே சொல்றாங்க. ஆனாலும் ஹீரோனுக்கு ஒரு டவுட் போகல. சொல்லிருப்பாங்க அந்த குழந்தை இறந்துடுச்சுட்டு, அது எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு கேக்குறாங்களா. எனக்கும் தெரியல, நம்ம அதை பத்தி விசாரிக்கலாம் சொல்லும் போது ஈத்தன் ஓடி வரான், எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்றானா, நமக்கு தெரியாமலே இந்த குழந்தை நம்ம கிட்ட சீக்கிரட்டா வந்திருக்கு, அதுக்கு காரணமே ஹீரோனோட சைட்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க தான் இதை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோவோட இத்தனை வருஷ வாழ்க்கை கிளீன் ஸ்லேட்டா தான் இருக்கு, ஆனா உங்களோட அந்த 5 வருஷ வாழ்க்கை நீங்க ஊர்ல இருந்தீங்க இல்லையா, அதுதான் நமக்கு கிளியரா தெரியல, அங்கதான் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லி கேக்குறாங்களா. அப்ப ஹீரோவும் உனக்கு ஏதாவது சொல்லணும்னா நீ சொல்லலாம், இல்ல வேண்டாம்னா விட்டுறலாம் அப்படின்றாங்க. இப்ப ஹீரோனை யோசிச்சு பார்த்துட்டு என்னோட வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, 5 வருஷம் நான் வெளிநாட்டுல இருந்தேன் தான், ஆனா எனக்காக ஒருத்தவங்க தான் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னோட எல்லா நல்லது கெட்டத்துலயும் அவங்க தான் இருந்தாங்க, ஆனா அவங்க முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி அவங்க பேர் என்னன்னு கேட்டா டானின்னு சொல்றாங்க. கட் பண்ணா அந்த டானி அந்த மேரேஜ்ல தான் உட்காந்துட்டு இருக்கான் போல ஒரு பொக்கேவோட. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அங்க கல்யாணமும் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல உறுதிமொழி எல்லாம் எடுப்பாங்களே அதுவும் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் கிட்டே கேக்குறாங்க, நீங்க அவங்களை கணவரா ஏத்துக்கிறீங்களான்ட்டு. அப்ப ஹீரோயினும் ஆமா நான் அவரை கணவரா ஏத்துக்கிற சுக துக்கத்துல எல்லாத்துலயும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப டானியும் இதை கேட்டுட்டு ஓகே முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அங்க பொக்கே வச்சுட்டு எழுந்து போறான். போகும்போது வாய்ஸ் ஓவர்ல சொல்லிட்டு இருக்கான், நீ என்ன கல்யாணம் பண்ணியிருந்தனா லூ ஃபேமிலி எனக்கு வரதட்சணையா வந்திருக்கும், நீ அவனை கல்யாணம் பண்றதுனால லூ ஃபேமிலி உனக்கு நான் வரதட்சணையா கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவன் யாருன்னு கடைசி வரைக்கும் நமக்கு தெரியல. இப்படியே நல்லபடியா அந்த கல்யாணமும் நடக்க அவங்களோட பிரைடல் கிஸ்ஸை ஷேர் பண்ணிக்க என் கார்டு போட்டு இந்த டிராமாவே அழகா முடிக்கிறாங்க. எனக்கு இந்த டிராமா ஒரு மாதிரி ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. இந்த மாதிரி ஷார்ட் டிராமாஸை மூவி வெர்ஷன்ல பார்க்கிறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்க, அப்ப நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.